Vanakkam and welcome back to Xylem NEET Tamil channel. நீங்கள் இணைந்திருப்பது Physics, the one shot with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes. So, பசங்களா ஆடியோ வீடியோ பர்ஃபெக்ட்டா இருக்கு அண்ட் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா the last topic of your class 11th அதாவது the waves. So, இன்னையோட நம்ம வந்து class 11th வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஒன் ஷாட் எல்லாமே அவைலபிளா இருக்கு நம்மளோட பிளேலிஸ்ட்ல 11th பிளேலிஸ்ட்ல. ஸோ பசங்களா ப்ளீஸ் ஒர்க் ஹார்ட். ஓகே, இந்த ஒன் ஷாட் எல்லாமே ரொம்ப 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 ப்ரீஷியஸான ஒரு விஷயம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு நம்ம வேவ்ஸ் பார்க்க போகிறோம், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வேவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணிடணும் பசங்களா, எல்லாரும் நம்ம செஷனுக்கு ஒரு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக யாரெல்லாம் புதுசாக சேனலுக்கு வரீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போதான் வந்து உங்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இம்மீடியட்டாக பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா? அதனால என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்சா பெல் பட்டனையும் அடிச்சு வச்சிருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பசங்களா. அப்பதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம மட்டும் முன்னேறணுங்கிற மாதிரி நம்ம யாருமே கிடையாது, அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க கிடையாது. ஸோ ஷேர் பண்ணுங்க. இங்க வந்து சூப்பரான பிளேலிஸ்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நம்மளோட நீட் எக்ஸாம்ஸ்க்கு இந்த சேனல் கம்ப்ளீட் கைடா இருக்கு அப்படிங்கறத மற்ற பசங்களுக்கும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்படியே பெருசா வந்து we will be growing together. Okay, so thanks for being with me for this entire 14 chapters. இந்த 14 chapters வந்து நான் அட்மோஸ்ட் எஃபர்ட் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் நீங்களும் அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கீங்க. ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் நான் இன்னையோட 11th முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வேவ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த வேவ்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் தான். ஓகே, ரொம்ப ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸியா. நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மட்டும் படிங்க, தட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகேவா? அதை மட்டும் படிங்க. இதெல்லாமே பயங்கர ரிப்பிட்டேட்டிவான ஒரு டாபிக்ஸ். ஓகே, ஸோ வேவ்ஸ், வேவ் டைப்ஸ், வேவ் டெர்மினாலஜிஸ், அதுக்கப்புறம் ப்ராக்ரெசிவ் வேவ்ஸ், ஸ்டாண்டிங் வேவ்ஸ், ஸ்ட்ரிங் வேவ்ஸ், ஓகே, ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன், நோட்ஸ், ஆன்டி நோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரிங்ஸ், அதுக்கப்புறம் ஆர்கன் பைப், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனால் அதெல்லாம் ரொம்பவே வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் படிக்கிற மாதிரி. அதனால் கூடயே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் பசங்களா. என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இன்னும் எஸ்ஹெச்எம் பார்க்கலையோ போய் எஸ்ஹெச்எம் பார்த்துருங்க. யாரெல்லாம் இன்னும் எஸ்ஹெச்எம் பார்க்கலையோ போய் எஸ்ஹெச்எம் பார்த்துருங்க மறக்காம. பிகாஸ் இங்கே நம்ம படிக்க போகிறது எல்லாத்துக்குமே எஸ்ஹெச்எம் இஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, அதனால எஸ்ஹெச்எம் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துருங்க. அண்ட் நம்ம வேவ்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ண போகிறோம், எப்படி உங்களுக்கு கிளாஸ் இருக்க போகுது, நம்மளோட அப்டேட்டட் சிலபஸ் எப்படியோ அதுக்கு ஏற்றாப்புல தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. வேவ்ஸ் நார்மலாக ஒரு பொருளை நம்ம வந்து கொடுத்து அனுப்பணும், ஒருத்தங்க கிட்ட இப்போ நம்ம கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களே போய் என்ன பண்ணாங்க, இப்போ டிஃபன் பாக்ஸ் இருக்கு, மத்தியானம் லஞ்சுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க, வந்து பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 2 மணிக்கா 1 மணிக்காட்ட ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஆட்டோல வந்து கொடுத்து அனுப்ப ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் சூடா பசங்க சாப்பிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சூடா சாப்பிட்டாலும் அதுவும் எப்படி இருந்தாலும் ஒண்ணுதான், நீ சாப்பிடதான் போற, அதனால காலையிலேயே நீ வந்து டிஃபன் பாக்ஸே எடுத்துட்டு போய்க்கோ, லஞ்ச் பாக்ஸே எடுத்துட்டு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விட்டாங்க. கரெக்ட் தானே? அப்ப டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து அனுப்பறக்கு, இந்த எண்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. ஓகேவா? டிஃபன் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் கொடுக்கணும். அல்டிமேட்டா நம்மளுக்கு என்னது, டிஃபன் பாக்ஸ் போய் சேரணும். அப்ப அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ரைட், அவங்களே கொண்டு போகலாம், இல்லை ஒருத்தங்க கிட்ட கொடுத்து அனுப்பலாம், இல்லை நம்மக்கிட்டே காலையில் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஸோ நிறைய வழிகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு மொமெண்டம், ஓகேவா, ஒரு மொமெண்டமை வந்து மாற்றி விடுறதுக்கும், நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு மொமெண்டம் ஆகட்டும், ஒரு எனர்ஜி ஆகட்டும், அது இன்னொரு ஆப்ஜெக்டுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த மொமெண்டம் தானாக ஃபுல்லாக போய் அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஒரே மொமெண்டம் அப்படியே போகணுங்கிறது கிடையாது. இதுக்கு நடுவில் நிறைய குட்டி குட்டியான பார்ட்டிகல்ஸை வச்சு இதுதான் எண்ட் பாயிண்ட்.
இதுதான் அந்த எண்ட் பாயிண்ட். அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மொமெண்டம் வச்சிருக்குமா, மொமெண்டம் அண்ட் எனர்ஜி வச்சிருக்குமா, அந்த மொமெண்டம் அண்ட் எனர்ஜியை இந்த பார்ட்டிகலுக்கு மாத்தும். மறுபடியும் இது இந்த பார்ட்டிகலுக்கு மாத்தும். மறுபடியும் இது இந்த பார்ட்டிகலுக்கு மாத்தும். இந்த பார்ட்டிகல், இந்த பார்ட்டிகல், இந்த பார்ட்டிகல். ஸோ இப்படி மாத்தி 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 ஃபைனலா என்ன பண்ணும், நம்ம மொமெண்டமையும் எனர்ஜியையும் வந்து ஃபைனல் இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடும். ஸோ நம்மளே போய் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, நீ கொடுத்துருப்பா அப்படின்னு கொடுத்து விட்டாலும் போதும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இதைத்தான் வந்து நம்ம வேவ்ஸ் அப்படிங்கிறோம். எப்படி மேம் இதை வேவ்ஸ் அப்படிங்கிறீங்க? ஸோ லிசன், எக்ஸாக்டா நம்மளோட ஆப்ஜெக்ட், அதாவது நம்மளோட மேட்டர்ஸ் வந்து மூவ் பண்றது கிடையாது. எக்ஸாக்டா அது அப்படியே லைனா மூவ் பண்றது கிடையாது. இங்க இருந்து மேட்டர்ல இருந்து நம்மளோட மொமெண்டம் அண்ட் எனர்ஜி இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு, இன்னொரு மேட்டருக்கு போகுது, இன்னொரு மாஸ்க்கு போகுது. மேம் இது எப்படி பாசிபிள்? நம்மளோட எஸ்ஹெச்எம் யாரெல்லாம் ஆசிலேஷன்ஸ் பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது புரியும். பிகாஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதை வேகமா வந்து பட்டுச்சு, இது கிட்ட வந்து பட்டுச்சு அப்படின்னா இதுல இருக்க மொமெண்டம் அண்ட் எனர்ஜி இதுல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அண்ட் இது போய் இந்த ஆப்ஜெக்டை வேகமா தொடும். ரைட்? ஸோ நம்ம இந்த சிம்பிள் பெண்டுலம்லாம் பார்த்துருப்போம். ஸோ சிம்பிள் பெண்டுலம்ல இந்த மாதிரி நிறைய பெண்டுலம்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு இது போய் பட்டோடனே இதோட மொமெண்டம் இப்படி இப்படி அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைனலா இது இந்த பக்கம் மூவ் ஆகும். பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி என்ன ஆகும், மறுபடியும் இப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து மொமெண்டம் எனர்ஜி இருக்கு அப்படின்னா இது வந்து இதை டச் பண்ணி அப்படியே இப்படி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைனலா அது வந்து வெளியே வரும். ரைட்? ஸோ இதைத்தான் நம்ம எஸ்ஹெச்எம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்ட் குட்டியா நகுந்தா போதும், குட்டியா. ஸோ குட்டியா அது எஸ்ஹெச்எம் பண்றதுனால மொமெண்டம் எனர்ஜியும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு போகுது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டும், ஒவ்வொரு பார்ட்டிகளும், ஒவ்வொரு மாசும் அந்த மாதிரி எஸ்ஹெச்எம் பண்ணி 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 என்ன பண்ணுது, எனர்ஜி அண்ட் நம்மளோட மொமெண்டம் அப்படியே எண்டுக்கு கொண்டு போய் சேர்க்குது, போய் ரிசீவ் ஆக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்த்துது. ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேவ்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸாக்டா இந்த பார்ட்டிகல் இந்த மொமெண்டமையும் எனர்ஜியும் இங்க எடுத்துட்டு போய் சேர்க்கறது இல்லை. ஆனா இந்த பார்ட்டிகளோட குட்டி குட்டி ஆசிலேஷன்ஸ் மூலியமா, குட்டி குட்டி எஸ்ஹெச்எம்ஸ் மூலியமா இந்த மொமெண்டம் அண்ட் எனர்ஜியை வந்து பார்ட்டிகல் நின்ன இடத்துல இருந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ சிம்பிள் எஸ்ஹெச்எம் பண்றப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பண்றப்ப இதை போய் ட்வைங் அப்படின்னு ஒரு இடி, அப்ப எல்லாம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மறுபடியும் இது ஆசிலேட் பண்ணுமா, அப்ப இங்க போய் ஒரு இடி. அப்ப மாஸ் நகர்றது இல்ல, மாஸ் மோஷன்ல இருக்கிறது கிடையாது. ஆனா அதுல இருக்கக்கூடிய மொமெண்டம் அண்ட் எனர்ஜி மட்டும் டிராவல் ஆகுது. அண்ட் இதைத்தான் வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸ் அண்ட் இதைத்தான் நம்ம வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாக்டா இங்க அதோட டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. The transfer of energy, momentum, information and disturbance from one point to the another without any actual transfer of matter from one point to the another is wave. எக்ஸாக்டா நம்மளோட பார்ட்டிகல் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் போறது கிடையாது. ஓகே, போறது இல்ல. ஆனா ஸ்டார்டிங் பார்ட்டிகல்ல இருக்கக்கூடிய எனர்ஜி, மொமெண்டம், டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, ஸ்டார்டிங்க்கு அந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு போயிருது. ஆனா அது வச்சிருந்த ஆப்ஜெக்ட் அதே இடத்துல தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி டிராவல்க்கு பேர் தான் நம்ம வேவ்ஸ் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி டிராவல்க்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் பசங்களா, வேவ்ஸ் அப்படிங்கிறோம். அப்ப டக்குன்னு மேம், அப்ப நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு ஒரு யூனிட் படிச்சோம் இல்லையா மேம், அப்ப அதுவும் இந்த மாதிரி தான் நடக்குதா, அதனால தான் அது வேவ்ஸுங்கிறோம். அதனால தான் அதை வேவ்ஸுங்கிறோம். எக்ஸாக்டா பார்ட்டிகல் கடைசி வரைக்கும் போறது இல்ல, அந்த பார்ட்டிகல்லாம் குட்டி குட்டி எஸ்ஹெச்எம் அப்படியே பண்ண 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 என்ன ஆயிருது, நம்மளுக்கு பண்ண 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 அதோட மொமெண்டமும் எனர்ஜி இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படியே குதிச்சு 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 அப்படியே ஜம்ப் பண்ணி என்ன பண்ணிருது, எண்டு பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆயிடுது. இதுக்கு பேர் தான் வேவ்ஸ். ஓகே, ஸோ அப்போ நான் என்னென்ன பாயிண்ட் சொல்றேனோ அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்ப இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ணா லெட்ஸ் டாக் அபவுட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். பட் எப்போ வந்து உங்களுக்கு சிலபஸ்ல கேட்குறாங்களோ, எப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல பார்க்குறீங்களோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றீங்க. அந்த மிஸ்டேக் இனி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம இதை எப்படி கிளாசிஃபை பண்ண போறோம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் கிளாசிஃபை பண்ண போறோம். என்ன டைமென்ஷன்ல அது மூவ் ஆகுது, அதை வச்சு அது என்ன டைமென்ஷனல் வேவ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது அது எப்படி டிராவல் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது இருந்தால் தான் டிராவல் பண்ணுவேன், இவன் என் கூட வரட்டும், நான் கடைக்கு போகிறேன். இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம வீட்டில் நம்ம கடைக்கெல்லாம் போக சொன்னாங்கன்னா, அண்ணன் வரட்டும் நான் போகிறேன், அண்ணன் வரட்டும் நான் போகிறேன், மோதிரம் வரட்டும் என்ன வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காமெடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய நடக்கும். அப்போ இந்த மீடியமில் தான் நான் வேலை செய்வேன், இந்த மீடியமில் தான் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மீடியம்ஸை பொறுத்து நம்ம அதை என்ன பண்ணுவோம், அதை பிரிப்போம். ஓகேவா? அதோட ஃபங்க்ஷனிங் வச்சு பிரிப்போம். அடுத்தது
நம்மளுக்கு வேவ்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. மேம் எக்ஸாக்ட்டா பார்ட்டிக்கல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாது. ஆனா அதோட எனர்ஜிய மட்டும் எஸ்ஹெச்எம் பண்ணி என்ன பண்ணும்? அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த எஸ்ஹெச்எம் எப்படி நடக்குது? பிகாஸ் இப்படி நடந்தாலும் அது எஸ்ஹெச்எம் தான். இப்படி நடந்தாலும் எஸ்ஹெச்எம் தான். ரைட்? அப்ப அதோட ப்ரொபகேஷன்னா என்னது? நகர்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? முன்னாடி போறதுன்னு அர்த்தம். சோ அதோட ப்ரொபகேஷன், அதுக்கப்புறம் அதோட வைப்ரேஷன். இது ரெண்டும் அதோட மோஷன். ஓகேவா? இது ரெண்டும் எப்படி இருக்கு? வைப்ரேஷன்னா என்னது? ஃப்ரீக்வென்சி ரொம்ப வேகமா நடந்துச்சுன்னா அது வைப்ரேஷன். ஃப்ரீக்வென்சி ரொம்ப வேகமா ஃப்ரீக்வென்சினா என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட்ல எவ்வளோ ஃபுல் சைக்கிள், எவ்வளோ எஸ்ஹெச்எம் அப்படிங்கிறது தான். ரைட்? அப்ப இந்த டெர்மினாலஜிஸ்லாம் தெரியணும். யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா, யாரெல்லாம் வந்து கிளாஸ ஸ்டார்ட்டிங்ல இருந்து கவனிச்சுட்டு இருக்காங்களோ உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் ஆசிலேஷன்ஸ். ஓகே? ஆசிலேஷன்ஸ் பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு பசங்களா. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஒன் ஷாட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நீட் கனவுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா யூ கேன் ரீச். அப்ப இந்த 3 கேட்டகரியில தான் நம்ம வந்து வேவ்ஸ் எப்படி எல்லாம் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் வச்சு நம்ம பேசிடலாம். அப்ப ஒன் டைமென்ஷனல் வேவ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட ப்ரொபகேஷன் ஒரே டைமென்ஷன்ல தான் இருக்கும். ப்ரொபகேஷன் என்ன சொன்னேன்? மூவ்மெண்ட், அது மோஷன். சோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸ்ட்ரிங் வேவ்ஸ். ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நம்ம மெட்டல் கயிறு மாதிரி. ரைட்? வந்து ஒரு வயர் இருக்கு. அந்த வயரை நான் ஒரு எண்டுல வந்து என்ன பண்ணிக்கிறேன்? ஃபிக்ஸட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபிக்ஸட் பண்ணிட்டேன். அப்ப இந்த மாதிரி ஃபிக்ஸட் பண்ணிட்டு நான் இப்ப இந்த கை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கை தான் நம்மளோட சோர்ஸ். இந்த கை யாரு பசங்களா? இவங்க தான் நம்மளோட சோர்ஸ். ஓகேவா? அப்ப இந்த சோர்ஸ் என்ன பண்ணுது? சோர்ஸ் வந்து வேகமா அந்த கயிறை வந்து இப்படி இப்படி மேலையும் கீழே ஆட்ட ஆரம்பிக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை மேலையும் கீழே ஆட்ட ஆரம்பிக்குது. அப்ப சோர்ஸ் என்ன பண்ணுது? சோர்ஸ் மேலையும் கீழையும் மூவ் பண்ணுது. கரெக்டா? சோர்ஸ் மேலையும் கீழையும் மூவ் பண்ணுது. ஆனா இந்த வயர் என்ன ஆகுது? இந்த மாதிரி அப்படியே அலையலையா வர்றது இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். கரெக்டா? இப்படி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ் மேலையும் கீழையும் போகுது. ஆனா அந்த வேவ் எப்படி டிராவல் ஆகுது? வேவ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபிக்ஸட் எண்ட் நோக்கி டிராவல் பண்ணும். ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணும்? நம்மளுக்கு ஃபிக்ஸட் எண்ட் நோக்கி டிராவல் பண்ணும். அப்ப ஒன் டைமென்ஷன் அதோட லென்த்ல டிராவல் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரிங் வேவ்ஸ் ஆர் ஒன் டைமென்ஷனல் வேவ்ஸ். அது எப்பவுமே என்ன பண்ணும்? தன்னோட லென்த்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஒரே ஒரு டைமென்ஷன்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே? அதுவே டைமென்ஷனல் வேவ்ல செகண்ட் 2 டைமென்ஷனல் ஒன். 2 டைமென்ஷனல்னா என்ன அர்த்தம்? லென்த் இருக்கும், அதுக்கு பிரெத் இருக்கும். ரைட்? 2 லென்த்ஸ் இருக்கும். 2 லென்த் ஹைட் அந்த மாதிரி இருக்கும். அப்ப இதை நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தண்ணியில எல்லாம் ஒரு கல் ஒன்று போட்டோம் அப்படின்னா, தண்ணி அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ். ரைட்? அது ஒரு சர்ஃபேஸ். அதுல நம்ம கல்லொன்னு போட்டோம் அப்படின்னா, அங்க வந்து அந்த அலை அலையா அப்படியே உருவாகும் பாத்தீங்களா? அந்த ரிப்பிள்ஸ் அப்படிங்குவாங்க. ஓகேவா? அலை அலையா உருவாகும். அது வந்து நம்மளோட 2 டைமென்ஷனல் வேவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது என்னது பசங்களா நம்மளுக்கு? இட் இஸ் யுவர் 2 டைமென்ஷனல் வேவ். இந்த மாதிரி அலை அலையா மூவ் ஆகிறது 2 டைமென்ஷனல் வேவ் அப்படிங்குவாங்க. அண்ட் நம்ம வந்து இதை வேவ் ஆப்டிக்ஸ்ல என்னன்னு படிப்போம்? இதை வந்து நம்ம எப்பவுமே வந்து இதை வந்து வேவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லி நம்ம படிப்போம். அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஆசிலேஷன் அதுக்கப்புறம் வேவ்ஸை கண்டிப்பா பார்த்து வச்சிருக்கணும் பசங்களா. இல்லாட்டி கஷ்டம். அதனால பார்த்து வச்சிருங்க. ஓகே மேம்? அப்ப 3 டைமென்ஷனல் வேவ்னா என்ன மேம்? மேம் எனக்கு தெரியாதா? அதுல எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் எல்லாமே இருக்கும் மேம். அதுக்கு பேரு தான் 3 டைமென்ஷனல் வேவ்ஸ். எஸ், எக்ஸாக்டா அதுக்கு பேர் தான் 3 டைமென்ஷனல் வேவ்ஸ். ஓகே? இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இஎம் வேவ்ஸ். இஎம் வேவ்ஸ்ல நம்ம எப்படி டிராவல் பண்ணுவோம்? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். கரெக்டா? இப்படிதான் டிராவல் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இஎம் வேவ்ஸ் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஒய் ஆக்சிஸ்லேயும் இது ட்ராவல் பண்ணும், எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ட்ராவல் பண்ணும், ஜெட் ஆக்சிஸ்லேயும் ட்ராவல் பண்ணும். ஸோ இட் வில் பி ஹேவிங் 3 டைமென்ஷன். ஸோ ஒய்ல ஒன்று இருக்கும், ஒய்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கலாம், ஜெட்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கலாம், எக்ஸில் அதோட ப்ரொபகேஷன் இருக்கும்.
ரைட். அதனால தான் நம்ம வந்து E cross B vector is equal to V vector அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகே, யாரெல்லாம் EM waves பார்த்தீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப 3 dimension அப்படிங்கிறதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ் அப்படிதான் டிராவல் ஆகுது. அண்ட் லைட் அப்படின்னா என்னது? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ரைட். ஸோ டோட்டலாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் காமா ரே, ரேடியோ வேவ்ஸ் அப்படிலாம் நிறைய இருக்கு. அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? லைட் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளோட EM வேவ்ஸும் அப்படிதான் டிராவல் பண்ணுது, சவுண்டும் அப்படிதான் டிராவல் பண்ணுது. ஓகேவா? அப்ப இதெல்லாமே 3 டைமென்ஷனல் வேவ்ஸ். அப்ப புரிஞ்சு படிங்க, தெளிவா படிங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Now let's go for the next part of differentiation. அடுத்து என்ன கிளாசிஃபிகேஷன்? இப்ப டைமென்ஷன் கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன கிளாசிஃபிகேஷன் படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி டிராவல் பண்ணுது, எப்படி பிஹேவ் பண்ணுது, ஓகேவா? எப்படி மேம் பிஹேவ் பண்ணும்? ஒன்றும் இல்லை, ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வேகமாக நடக்க முடியாது, கம்மியாக நடப்போம். ரைட். இதுவே ஆளே இல்லாத இடத்துல நம்ம தான் தலை அஜித்துன்னு நினச்சிட்டு வேகமாக நடப்போம். ரைட், வேகமாக ரேஸ் விடுவோம். ரைட். ஸோ அந்த மீடியமை பொறுத்து தான் அந்த வேவ்ஸோட ஸ்பீடு டிட்டர்மைன் ஆகுது. ஓகேவா? அந்த ஸ்பீடு எப்படி டிட்டர்மைன் ஆகுது? என்ன மீடியம்ல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. பிகாஸ் வி நோ அ ஃபார்முலா V is equal to F into lambda அப்படின்னு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, குட்டி குட்டி வயசுல படிச்சிருப்பீங்க. இதுல V அப்படிங்கிறது வெலாசிட்டி, F அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி, லாம்டா அப்படிங்கிறது வந்து என்னது? நம்மளோட வேவ் லென்த். அண்ட் இதுல V is directly proportional to wavelength. That means velocity is directly proportional to the wavelength. Wavelength அதிகமாச்சு அப்படின்னா velocity அதிகமாகும். Wavelength கம்மியாச்சு அப்படின்னா velocity ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? velocity கம்மியாயிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் இத ரெண்டுத்தையும் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுக்கிறது தான் வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சி. அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னது? கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ். சோர்ஸ் மாறினா மட்டும்தான் ஃப்ரீக்வன்சி மாறும், சோர்ஸ் மாறாட்டி ஃப்ரீக்வன்சி மாறாது. ஓகேவா? சோர்ஸ் மாறலைன்னா என்ன மாறாது பசங்களா? ஃப்ரீக்வன்சி மாறாது. அண்ட் லாம்டா இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த மீடியம். ஸோ லாம்டா இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த மீடியம். புரிஞ்சுதா பசங்களா? அப்ப மீடியம் வந்து டென்சர் மீடியமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேவ் உள்ள போறதுக்கே கஷ்டப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? வேவ் லென்த் குறையும். வேவ் லென்த் குறைஞ்சது அப்படின்னா நம்மளோட வெலாசிட்டியும் குறையும். கரெக்ட். அப்ப இந்த வேவ் லென்த், வெலாசிட்டி இதெல்லாமே யாரை பொறுத்து இருக்கும்? மீடியம் பொறுத்து இருக்கும். அப்ப இந்த மீடியம் பொறுத்து அது டிஃபரன்ஷியேட்டர் தனித்தனியா பிரிக்கிறது தான் மெக்கானிக்கல் வேவ் அண்ட் நான் மெக்கானிக்கல் வேவ். எங்க சொல்லுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல. மெக்கானிக்கல் வேவ் அண்ட் நான் மெக்கானிக்கல் வேவ். ஓகே. அப்ப மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மெக்கானிக்னா யாரு? நம்ம ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க. எப்ப காரு, எப்ப வண்டி, இதெல்லாம் எப்ப வந்து நம்மளுக்கு டயர் பஞ்சர் ஆகும், எப்ப வந்து கிளட்ச் போகும், ஒண்ணுமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ரைட். அப்ப மெக்கானிக் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு? ரொம்பவே முக்கியமான ஒருத்தங்க. கரெக்ட் தானே? அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க இங்க. மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. So, mechanical waves will travel only in the presence of medium. யாரோ ஒரு மீடியம் இருந்தா மட்டும்தான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் நடக்க ஆரம்பிக்கும், அது ப்ரொபகேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ மெக்கானிக்கல் வேவ்ஸ் ப்ரொபகேட் ஆகணும்னா அது எங்க இருக்கணும்? ஒரு மீடியம்ல இருக்கணும். மீடியம்னா என்ன மேம்? நம்ம கிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் மீடியம்ஸ் இருக்கு. ஸோ ஒன் இஸ் சாலிட், இன்னொன்னு கேஸ், அதுக்கப்புறம் இன்னொன்னு லிக்விட். ஓகே மேம். அப்ப ஏதோ ஒரு மீடியம்ல இருந்தா மட்டும்தான் அது டிராவல் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ராக்கெட்லாம் வந்து ராக்கெட் இங்கிருந்து போறப்ப அப்படியே காதுல சத்தம் அப்படியே ஜவ்வு கிழிகிற அளவுக்கு சத்தம் கேட்கும். ஆனா ஒன்ஸ் அந்த ஆர்பிட்டை தாண்டிடுச்சு, நம்மளோட அட்மாஸ்பியரை தாண்டிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சவுண்டே கேட்கறது இல்லை. ஏன்னா வானத்துல நிறைய சேட்டிலைட் சுத்திக்கிட்டு இருக்கு, நிறைய இப்ப மூன்ல கூட நம்ம சந்திராயன்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஏன் நம்மளுக்கு அந்த சத்தம்லாம் கேட்கறது இல்ல? ஃப்ளைட் ஒன்று போனா அப்படியே பயங்கரமா சத்தம் கேட்குது, ஒரு ஃபைட்டர் ஜெட் போனா அப்படியே பெங்களூர்ல இருக்க முடியாது, காதெல்லாம் அடைச்சுக்கும். ஆனா ஏன் வானத்துல சவுண்டே கேட்கறது இல்ல?
பிகாஸ் வானத்துல நம்மளுக்கு மீடியம் இல்ல. பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ்ல என்ன இல்ல பசங்களா, விண்வெளியில வந்து நம்மளுக்கு மீடியம் கிடையாது. மீடியம் இல்லாதனால நம்மளுக்கு என்ன ஆகிறது இல்ல, நம்மளுக்கு அந்த வேவ்ஸ் டிராவல் ஆகிறது இல்ல, சத்தம் அப்படிங்கிற அந்த சவுண்டுங்கிற வேவ்ஸ் டிராவல் ஆகிறது இல்ல. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்ப வானத்துல போய் நான் ஒரு கிட்டார் வச்சுட்டு நான் வாசிக்க முடியுமா மேம்னு கேட்டா முடியாது. we can't do, பிகாஸ் அங்க மீடியம் இல்ல நம்மளுக்கு. ஓகேவா? அதனால ஸ்ட்ரிங் வேவ்ஸ், அதுக்கப்புறம் சவுண்ட் வேவ்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், டெஃபினட்டா ஒரு மீடியம் வேணும். ஒரு மீடியம் இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் நம்மளுக்கு, அது வேலை செய்யும். இல்லாட்டி வேலை செய்யாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்ப நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் நான் மெக்கானிக்கல். எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு மீடியம்லாம் தேவையில்லை, நான் மெக்கானிக்கல். ஸோ எனக்கு தேவையில்லை. அப்ப மீடியம் தேவையில்லை, நான் நகர்றதுக்கோ நான் வேலை செய்யறக்கோ எனக்கு மீடியம் தேவையில்லை, நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரக்கடா இருக்கிறது தான் வந்து நம்ம நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். அதுக்கு என்ன தேவையில்லை, மீடியம்ஸ் தேவையில்லை. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இஎம் வேவ்ஸ். பிகாஸ் லைட் வந்து சன்னுல இருந்து டிராவல் பண்ணி லைட் எடுத்துக்கு வருது. அப்ப லைட்டு இல்ல நான் காத்திருந்தா தான் போவேன், இல்ல எனக்கு வந்து சாலிட் இருந்தா தான் நான் டிராவல் ஆவேன் அப்படின்னா எப்படி சன்ல இருந்து நம்ம எர்த்துக்கு வந்து லைட் வரும்? வர முடியாது. கரெக்டா? அதனால இஎம் வேவ்ஸுக்கு வந்து யாரும் தேவையில்லை. அப்படியே வந்து சாமி முன்னாடி மட்டும்தான் இதெல்லாம் சாந்தமா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இது வந்து யார் பேச்சையுமே கேட்காது பசங்களா. நோ ஒன்ஸ், யாருமே இவங்க கிட்ட பேச முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒரு புள்ளிங்கோ. ஸோ நோ ஒன் கேன் டாக். ஓகே, ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? டிஃப்ரென்ஸ் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் இதில் எதில் வேணா இருக்கலாம். இஎம் வேவ்ஸ் பாருங்க, இட் இஸ் அ 3 டைமென்ஷனல் வேவ். நான் மெக்கானிக்கல்லையும் இருக்கு. சவுண்ட் வேவ் என்னது, 3 டைமென்ஷனல் வேவ் மெக்கானிக்கல்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னது, ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது 1 டைமென்ஷன் வேவ், அது மெக்கானிக்கல்ல இருக்கு. அப்ப நீங்களே கேட்டகரைஸ் பண்ணிடக்கூடாது, 1D 2Dனா மெக்கானிக்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டகரைஸ் பண்ணி படிச்சிடாதீங்க. யூ ஷுட் நாட் டூ தட். ஓகே, ஸோ now the next set of category என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா propagation based. நம்ம இன்புட் எப்படி கொடுக்குறோம், அதிலிருந்து அவுட்புட் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது தான் ப்ரொபகேஷன் பேஸ்ட். ஸோ இதில் நம்ம வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படின்னு 2 வேவ்ஸ் சொல்லுவோம். என்னென்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னா எப்படின்னா, சோர்ஸ் வந்து மேலையும் கீழையும் டிராவல் ஆக்கிட்டு இருக்கிறப்ப அதனால மூமெண்ட் எப்படி இருக்குமாமா, நம்மளுக்கு 90 டிகிரியில இருக்கும். ஓகேவா? சோர்ஸும் அதோட வெலாசிட்டியும், சோர்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொபகேஷன், இது ரெண்டுமே எப்படி இருக்கும் நம்மளுக்கு 90 டிகிரி டு ஈச் அதர். பிகாஸ் நம்ம மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ஒரு வயரை ஆட்டணும் அப்படின்னா, நம்ம வயர் ஆட்டுறப்ப அந்த வேவ் இப்படி டிராவல் பண்ணி அந்த பக்கம் போகும். பார்த்துருக்கீங்களா? இப்படி டிராவல் பண்ணி அந்த பக்கம் ஓடிடும். ஸோ நம்மளோட இன்புட் வந்து மேலையும் கீழே இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் மேலையும் கீழையுமாக நான் வைப்ரேட் பண்றேன், மேலையும் கீழையுமாக நம்ம வயரை வந்து வைப்ரேட் பண்றோம். அதோட அவுட்புட் எப்படி இருக்கு, ப்ரொபகேஷன் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸோ particles will be moving up and down, இப்படி அப் அண்ட் டவுன் மேல இப்படி மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுது, அதோட ப்ரொபகேஷன் இஸ் ஆன் 90 டிகிரி. புரிஞ்சுதா பசங்களா? அந்த மேலையும் கீழையும் பார்ட்டிக்கல் எஸ்ஹெச்எம் பண்றப்ப அதோட மோஷன் எப்படி இருக்கு, நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஓகேவா? அதாவது 90 டிகிரி டு த ப்ரொபகேஷனாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ 90 டிகிரி டு த ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்ப இது எங்கெல்லாம் நடக்கும் மேம் அப்படின்னா, இப்பதான் படிச்சோம் மேம். ஸ்ட்ரிங் சொன்னீங்க மேம், கரெக்ட் தானே மேம்? நம்ம ஸ்ட்ரிங்கை இப்படின்னு வந்து ஆற்றோம், டக்குன்னு அது என்ன பண்ணுது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மூவ் பண்ணுது மேம். அப்ப ஸ்ட்ரிங். அடுத்தது இஎம் வேவ் ஸ்டார்டிங்லேயே வரைஞ்சு காமிச்சிட்டீங்க மேம். இஎம் வேவும் இப்படி மேலேயும் கீழேயும் தான் வைப்ரேட் ஆகுது, ஆனா மோஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகே, ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கு, ரெண்டுத்துக்கும் 90 டிகிரி டு ஈச் அதராக இருக்கு. வைப்ரேஷனுக்கும் அதுக்கும் எப்படி இருக்கு, 90 டிகிரி டு ஈச் அதராக இருக்கு. அப்ப இஎம் வேவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் வேவ்ஸ் உடனே வந்து எல்லாரும் வந்து மைண்ட் செட்ல எப்படி வச்சுக்குவாங்கன்னா, மெக்கானிக்கல் வேவ்ஸ்னா இப்படி, நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்னா லாங்கிடியூட்னல். இது பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ மெக்கானிக்கல் வேவ், இது நான் மெக்கானிக்கல் வேவ். இது ரெண்டுமே டிரான்ஸ்வர்ஸ்க்கு கீழே வருது. ஸோ தட் மீன்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ், லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் இவங்க வந்து மெக்கானிக்கலாகத்தான் இருக்கணும், இவங்க வந்து நான் மெக்கானிக்கலாகத்தான் இருக்கணும்னு நம்ம பிரிக்க முடியாது. எப்படி வேணா இருக்கலாம்.
அப்ப ஸ்ட்ரிங்ல என்ன பண்ணுது, நம்ம மேலேயும் கீழேயும் நம்ம வைப்ரேட் பண்றப்ப மோஷன் ஸ்ட்ரைட்டா நடக்குது அப்படின்னு அர்த்தம். EM வேவ்ஸ் எப்படி, அதே மாதிரி மேலேயும் கீழேயும் வைப்ரேட் ஆகுது, ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எல்லா டைமென்ஷன்ஸும் எல்லா ப்ரொபகேஷன் டைப்பும் கலந்து தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நடக்கிறது நம்ம எப்படி மேம் இன்னும் சிம்பிளா ஃபோர்ஸ் ஃபார்மேட்ல சொல்றது அப்படின்னா, இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 90 டிகிரில இருக்கு இல்லையா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கும் அதோட ப்ரொபகேஷனும் வந்து எப்படி இருக்கு, 90 டிகிரி டு ஈச் அதராக இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஆர் புல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்றாங்க பசங்களா, ஷியர் ஃபோர்ஸ் புல்லிங் ஃபோர்ஸ். அப்ப ஷியர் புல்லிங்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் என்னது நம்மளுக்கு, அது எல்லாமே வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் என்னது, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஷியர், புல்லிங், டென்ஷன் இது எல்லாமே நம்மளுக்கு என்னது, டிரான்ஸ்வர்ஸ் வேவை குறிக்கக்கூடியது. ஓகே, ஸோ டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, டென்ஷன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ், ஸ்ட்ரிங் ஒன் டைமென்ஷன், மெக்கானிக்கல் வேவ் அப்படிங்கிறதுலாம் டக்கு 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 டக்குன்னு வரணும். ஓகே, இப்படி படிச்சீங்கன்னா இட் வில் பி ஈஸி. இட் வில் பி வெரி வெரி ஈஸி. நவ் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஸோ இந்த லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது பார்ட்டிக்கல் இப்படி வைப்ரேட் பண்ணும், இப்படி வைப்ரேட் பண்றதுல இப்படி முன்னாடி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா தீட்டா அப்படிங்கிறது 0 டிகிரி மாதிரி, ரெண்டும் பேரலா இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டும் எப்படி இருக்கு, நம்மளுக்கு பேரலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கம்ப்ரஸ் பண்ணி இப்படி எக்ஸ்பேண்ட் பண்றோம், கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இங்க, கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றோம். ரைட்? அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, முன்னாடியும் பின்னாடி இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப, முன்னாடியும் பின்னாடி நம்மளுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப ப்ரொபகேஷன் என்னதான் நடக்குது, அதே டைரக்ஷன்ல தான் நடக்குது. நான் இப்படி இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம மோஷன் அதே இன்புட்ல தான் இருக்கு, அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு. நான் இப்படி வெளியே இழுக்கிறேன் அப்படின்னா நம்மளோட மோஷனும் அதே மாதிரி வெளியே தான் வருது. ஓகேவா? இது எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ்ல நடக்கும். இங்க எங்க நடக்கும், சவுண்ட் வேவ்ஸ்ல நடக்கும். சவுண்ட் வேவ்ஸ்ல நடக்கிறப்ப நம்ம ரெண்டு விஷயம் படிப்போம். ஒன்னு கம்ப்ரஷன் அப்படின்னு ஒன்னு படிப்போம், இன்னொன்னு ராரிஃப்ராக்ஷன் அப்படின்னு படிப்போம். ராரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி படிப்போம். கம்ப்ரஷன் அப்படின்னா இப்படி கம்ப்ரஸ் ஆகிறது. ஓகேவா? கம்ப்ரஸ். ராரிஃப்ராக்ஷன்னா இந்த மாதிரி இருக்கிறது, ரொம்ப அப்படியே லென்த்தா. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் ராரிஃப்ராக்ஷன், இது கம்ப்ரஷன், இது ராரிஃப்ராக்ஷன். ஸோ ராரிஃப்ராக்ஷன் கம்ப்ரஷன், ராரிஃப்ராக்ஷன் கம்ப்ரஷன் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதைத்தான் இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா பசங்களா? அப்ப இது சவுண்ட் வேவ்ஸ்ல தான் பாசிபிள். இது இதுல தான் பாசிபிள், நம்மளுக்கு சவுண்ட் வேவ்ஸ். ஓகே மேம், அப்ப டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு நீங்க 2-3 இம்பார்ட்டன்ட் வார்த்தைகள் சொன்னீங்க, ஷியர், புல்லிங், டென்ஷன் அப்படின்னு. அப்ப லாங்கிடியூட்னலுக்கு என்னென்னலாம் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the keywords are going to be pushing or normal. so pushing or normal, pushing, ஏன்னா நம்ம புஷ் பண்றப்ப தான், ரைட், புஷ் பண்றப்ப தான் அது என்ன ஆகுது, நம்மளுக்கு கம்ப்ரஸ் ஆகுது சில இடத்துல ராரிஃப்ராக்ஷன் நடக்குது. அப்ப புஷிங் ஃபோர்ஸ் ஆர் நார்மல் ஃபோர்ஸ்னு எங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னா நம்மளோட கீவேர்ட்ஸ் என்னென்ன பசங்களா, ஒன் இஸ் ஷியரிங், அடுத்தது என்னது ஷியரிங், அதுக்கப்புறம் வந்து டென்ஷன், அதுக்கப்புறம் இல்லாட்டி த புல்லிங் ஃபோர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நான் ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டால், இதில் என்ன ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக அப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்த மீடியமில் ஸ்பீடு ஜாஸ்தி, எந்த மீடியமில் ஸ்பீடு கம்மி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? எந்த மீடியமில் ஸ்பீடு அதிகம், எந்த மீடியமில் ஸ்பீடு கம்மின்னு கேட்பாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுண்டு வந்து சாலிட்ஸில் வந்து வேகமாக ட்ராவல் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது லிக்விட்ல வந்து ட்ராவல் ஆகும், கேசஸ்ல கம்மியா டிராவல் ஆகும். ஓகேவா? கேசஸ்ல எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு ரொம்ப கம்மியா டிராவல் ஆகும். கேசஸ்ல என்ன பண்ணும், நம்மளுக்கு ரொம்ப கம்மியா அது டிராவல் ஆகும். அப்ப எங்க வந்து வேகமா சவுண்ட் டிராவல் ஆகும், சாலிட்ல டிராவல் ஆகும். அதனாலதான் ஸ்ட்ரிங், வயர் சாலிட் தானே, அதுல தானே வேக வேகமா அப்படியே அழகழகா வந்து நம்மளுக்கு போயிட்டு வருது வேவ்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ சாலிட்ல நல்லா சூப்பரா டிராவல் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு லிக்விட்ல டிராவல் ஆகும், ஃபைனலா வந்து நம்மளோட கேஸ்ல டிராவல் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகேவா? அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விச் இஸ் போலரைசேஷன். அது இந்த டாபிக்ல நம்ம படிக்க போறதில்ல. வேவ் ஆப்டிக்ஸ் வரப்ப நம்ம கண்டிப்பா படிப்போம். அப்ப வேவ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த போலரைசேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. போலரைசேஷன் அப்படிங்கிறது யாருக்கு பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு தான் பாசிபிள். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்னது? வைப்ரேஷன் மேலேயும் கீழேயும் நடந்துட்டு என்ன பண்ணும்? 90 டிகிரில டிராவல் பண்ணும். வைப்ரேஷனுக்கும் டிராவலிங்க்கும் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். அதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல தான் நம்ம பொலாரிட்டி பார்க்க முடியும். அதில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பொலாரிட்டி பார்க்க முடியும். ஓகே, பிகாஸ் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இது ரெண்டுத்துல எது நம்ம கண்ணு டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு தான் டிடெக்ட் பண்ணும். எஸ் ஆர் நோ? அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு அது கண்டுக்காது. நம்ம கண்ணு வந்து எது பர்சீவ் பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் பர்சீவ் பண்ணும். ஆல்ரெடி இதை வந்து நான் இஎம் வேவ்ஸ்ல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்க சவுண்டு நம்ம காது எதை வந்து உணரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் சேஞ்சை தான் உணரும். ஓகேவா? ப்ரெஷர் சேஞ்சை தான் உணரும். ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறத தான் நம்ம காது வந்து உணருமே தவிர, எப்படி கண்ணு எலக்ட்ரிக் ஃபீல்டை உணருதோ அதே மாதிரி காது என்னத்தை தான் உணரும்? எதைத்தான் வந்து உணர்ந்து பார்க்கும், அது உணர்ந்து கேட்கும். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை தான் அதனால டிடெக்ட் பண்ண முடியும். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை தான் டிடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை தான் டிடெக்ட் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நவ் வி அண்டர்ஸ்டுட் எந்தெந்த மெட்டீரியல்ஸ்ல அது எப்படி டிராவல் பண்ணணும், என்னென்ன மாதிரி டிராவல் பண்ணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதைத்தான் இப்போ பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாருங்க, மீடியம்ஸ். ஓகேவா? சாலிட், லிக்விட், கேஸஸ். சாலிட்ல ரொம்ப வேகமாக டிராவல் பண்ணும் சவுண்ட். அதுக்கப்புறம் வந்து லிக்விட்ல வந்து கொஞ்சம் கம்மி, கேஸஸ்ல அதை விட கம்மியாக டிராவல் பண்ணும். அது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வேவ் என்னென்னலாம் ப்ரொபகேட் பண்ணும். சாலிட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் லாங்கிடியூட்னலும் பாசிபிள், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸும் பாசிபிள், புஷ்ஷிங்கும் பாசிபிள், புல்லிங்கும் பாசிபிள். ஓகேவா? ஸோ 2 டைப் ஆஃப் வேவ்ஸும் அதில் ட்ராவல் பண்ணும். லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிக்விட்ல 2 டைப் இருக்கு. யாரெல்லாம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஒன் ஷாட் பார்த்தீங்களோ உங்களுக்கு இது தெளிவாக தெரியும். 2 இருக்கு. ஒன்று வந்து சர்ஃபேஸ், இன்னொன்று சர்ஃபேஸுக்கு கீழே இருக்க பல்க். ஸோ இது ஒரு லிக்விட் சர்ஃபேஸ் அப்படின்னா இதைத்தான் நம்ம சர்ஃபேஸ் அப்படிங்குவோம். இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பல்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பல்கில் தண்ணிக்குள்ளார லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் தான் பாசிபிள். லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் தான் பாசிபிள். ஓகேவா? லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். ஏன்னா இங்க ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு நார்மல் டு ஈச் அதராக இருக்கும். அதனால உள்ளுக்குள்ளார நம்மளுக்கு என்னதான் பாசிபிள்? பல்க்ல லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் டிராவல் ஆகும். அதுவே சர்ஃபேஸ் மேல இந்த மேலாப்ல யாரு டிராவல் ஆவாங்கன்னு கேட்டா போத் லாங்கிடியூட்னல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ரெண்டுமே டிராவல் ஆகும். ரெண்டுமே என்ன பண்ணும் பசங்களா? டிராவல் ஆகும். அண்ட் ஃபைனலி கேஸஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாங்கிடியூட்னல்ஸ் ஆர் பாசிபிள். ஓகேவா? அங்க டிரான்ஸ்வர்ஸ் இருக்காது, லாங்கிடியூட்னல்ஸ் ஆர் பாசிபிள். அங்க என்னதான் இருக்கும்? நம்மளுக்கு லாங்கிடியூட்னல்ஸ் ஆர் பாசிபிள். ஓகே, இதெல்லாம் குட்டி குட்டி இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, now let's move for the next category which is terminologies. இந்த இடத்துல நம்ம என்னென்ன terminologies படிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? வேவ் அப்படின்னு வந்துருச்சுனாவே, ஏன்னா வேவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசிக். அதை வச்சு தான் நம்ம வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து எல்லாமே படிப்போம். ஸோ ஆசிலேஷன் வேவ்ஸை கனெக்ட் பண்ணி தான் வேவ் ஆப்டிக்ஸே இருக்கு. வேவ் ஆப்டிக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் டாபிக்ஸ். கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேவ் லென்த். ஓகேவா? வேவ் லென்த் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். என்ன மேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா, இங்க ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும், இங்க ஒரு பார்ட்டிக்கல், இங்க ஒரு பார்ட்டிக்கல், இங்க ஒரு பார்ட்டிக்கல், இந்த மாதிரி பார்ட்டிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பார்ட்டிக்கல் மேலே கீழே இப்படி வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்ல முன்னாடி பின்னாடி வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி வேணா வைப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த பார்ட்டிக்கல் எப்படி இருக்கு? மேக்ஸிமம்ல இருக்கு. இந்த பார்ட்டிக்கல் எப்படி இருக்கு? மேக்ஸிமம் இருக்கு. கரெக்டா? சோ இதே மாதிரி நான் நிறைய பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? பட் எல்லா பாயிண்ட்டும் இதே மாதிரி ஆம்ப்ளிடியூட், இதே மாதிரி எனர்ஜி, இதே மாதிரி மொமெண்டம் வச்சிருக்காது. ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் டிஃப்ரெண்ட் எனர்ஜி, டிஃப்ரெண்ட் மொமெண்டம் இருக்கும். பட் இங்க இருக்க பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் இங்கேயும் இருக்கும்.
இங்க வந்து maximum amplitude, இங்கேயும் maximum amplitude. So maximum velocity, maybe maximum velocity. Minimum acceleration, maybe minimum acceleration. So இங்க என்னென்னலாம் characteristics இதுக்கு இருக்கோ அது அப்படியே இங்க இருக்க பார்ட்டிகளுக்கும் இருக்கும். அப்ப அடுத்த வேவ் போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ரெண்டுத்துக்கும் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அது இங்க இருக்கிறதுக்கும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகே, இங்க இருக்கிற பார்ட்டிகல்ஸுக்கெல்லாம் அதே மாதிரி இந்த இந்த இடத்துல இருக்கும். இங்க இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கு இங்க இருக்கும். ஓகே, ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பண்ணும், கரெக்டா ஒரு சைக்கிள்க்கு அப்புறம் திரும்பி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். கரெக்டா அந்த 2π அப்படிங்கிறப்ப மறுபடியும் அந்த கேரக்டரிஸ்டிக் வர ஆரம்பிக்கும். புரிஞ்சுதா? அப்ப அந்த மாதிரி சேம் பேஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்டிகல்ஸுக்கு நடுவுல எவ்வளவு கேப் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட வேவ் லென்த். நடுவுல எவ்வளவு கேப் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னது, நம்மளோட வேவ் லென்த். சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்டிகளுக்கு நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம். வேவ் லென்த்தை நம்ம நானோமீட்டர்ஸ்ல சொல்லுவோம், இல்லாட்டி மீட்டர்ஸ்ல சொல்லுவோம், இல்லாட்டி ஆங்ஸ்ட்ராங்ல சொல்லுவோம். டியூவல் நேச்சர் அண்ட் ரேடியேஷன்ஸ்ல படிச்சிருக்கோம், ரைட்? அப்ப இந்த வேவ் லென்த் இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கிரெஸ்ட் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ட்ராஃப். நெகட்டிவ் சைக்கிளோட மேக்ஸிமமா ட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் சைக்கிளோட மேக்ஸிமமா கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கிரெஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க கேப் இல்லாட்டி ரெண்டு ட்ராஃப்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப். ஓகேவா? ஸோ இதைத்தான் வந்து நம்ம வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம். அண்ட் வி நோ v is equal to f into lambda. லாம்டா வேணும் அப்படின்னா v divided by f அப்படின்னு எழுதலாம். லாம்டா வேணும் அப்படின்னா v divided by f அப்படிங்கிறதும் எழுதலாம். ஓகே, now so the next one is time period. The next one is time period. எங்கெல்லாம் கேபிட்டல் T பார்க்குறோமோ தட் இஸ் யுவர் டைம் பீரியட். டைம் பீரியட்னா என்னது, ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷன் சைக்கிள், ஒரு சைக்கிள் முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, ஒரு சைக்கிள் முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கிறது தான் டைம் பீரியட். ஓகேவா? அண்ட் இந்த டைம் பீரியடை பற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட ஆசிலேஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஆசிலேஷன்ஸில் எப்படி டைம் பீரியடை பிரிக்கணுங்கிறத வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், போய் பாருங்க. ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அண்ட் இன் ஒன் டைம் பீரியட் வேவ் மூவ்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த். அதாவது ஒரு டைம் பீரியட்ல டைம் பீரியட் இப்படி மார்க் பண்ணுவோமா, இங்க ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, இந்த பார்ட்டிக்கலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எங்க வரும், இந்த இடத்துல வரும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேவ் லென்த் அப்படிங்குவோம். அப்போ ஒரு சைக்கிள் முடிக்கிறப்ப அதோட லென்த் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வேவ் லென்த்தாக இருக்கும். அதோட லென்த்தும் வேவ் லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுனா என்னது, ஒரு செகண்ட்ல எவ்வளவு சைக்கிள் இந்த மாதிரி போயிருக்கு. இங்க இப்ப இதுதான் ஒரு செகண்ட் அப்படின்னா இங்க ஒரு செகண்ட்ல ஒரு சைக்கிள் தான் போயிருக்கு. அதுவே இப்படி இருக்குன்னு வைங்க, இதுதான் ஒரு செகண்ட். அப்ப இங்க ஒரு செகண்ட்ல 1, ஸோ 1 2 3 4 சைக்கிள் போயிருக்கு. ஒரு செகண்ட்ல 4 சைக்கிள் போயிருக்கு. அப்ப நம்ம வந்து f is equal to 50 ஹெர்ட்ஸ்னு எழுதுறமே மேம், இது என்னதுன்னு கேட்டா ஒரு செகண்ட்ல 50 சைக்கிள் போயிருக்கு. ஒரு செகண்ட்ல 50 சைக்கிள். f is equal to 100 அப்படின்னா ஒரு செகண்ட்ல 100 சைக்கிள் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒன்றும் இல்லை, அதே ஃப்ரீக்வன்சியை நான் ஆங்கிள் வச்சு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், ஸோ ஒரு சைக்கிள் அப்படிங்கிறத சும்மா நான் மென்ஷன் பண்ணாமல் அது 2π வந்தால் தான் ஒரு சைக்கிள் அப்படின்னு ஆங்கிளை வச்சு நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதைத்தான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், எஃப்க்கு பதிலாக we can write 1/time period. ஓகே, அப்போ டைம் பீரியட் will be equal to உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, அப்ப t is equal to 2π/ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். t is equal to 2π/ஒமேகா. இதெல்லாம் என்னது, டோட்டல் ஒரு சைக்கிள்கான டைம் பீரியட், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டைம் பீரியட் கிடையாது, ஒரு சைக்கிளுக்கான டைம் பீரியட், ஒரு சைக்கிளுக்கான டைம் பீரியட். ஓகே, ஸோ நவ் the next important thing is velocity. நம்ம இந்த ஃபார்முலாவை ரொம்ப நேரமா எழுதிக்கிட்டே இருக்கோம். இந்த ஃபார்முலா தான் velocity of wave. ஓகேவா, வெலாசிட்டி ஆஃப் வேவ். ஸோ இதைத்தான் நம்ம வந்து வெலாசிட்டி ஆஃப் வேவ் அப்படிங்கிறோம். இதில் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணாது, எக்ஸாக்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணாது, சும்மா ஆசிலேட் பண்ணுறது மூலியமா எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் பார்ட்டிக்கல் வெலாசிட்டியும் படிப்போம், ஓகே, வேவ் வெலாசிட்டியும் படிப்போம். ஸோ வேவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னது, வேவ் வெலாசிட்டி இஸ் ஃப்ரீக்வன்சி இன்டூ லாம்டா அப்படின்னு அர்த்தம், ஃப்ரீக்வன்சி இன்டூ லாம்டா அப்படின்னு அர்த்தம்.
புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட அடுத்த ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கும் வெலாசிட்டிக்கும் வேவ் வெலாசிட்டிக்கும் நீங்கள் ரிலேஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. தட் மீன்ஸ் வெரி வெரி simple, which is omega is directly proportional to velocity. Angular frequency is directly proportional to the wave velocity. அப்போ இந்த proportionality-யை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நடுவுல ஒரு constant சேர்த்தணும். அந்த proportionality constant தான் k. அப்போ k will be equal to omega divided by v. k is equal to omega divided by v. k is equal to omega divided by v. அப்போ omega அப்படிங்கிறது என்னது? 2 pi f. ரைட், வெலாசிட்டி வந்து f into lambda. அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 pi by lambdaன்னு வருது. அண்ட் இதைத்தான் நம்ம வேவ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பசங்களா? வேவ் நம்பர் அப்படிங்கிறோம். எங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஷாட்ல. திஸ் இஸ் கால்டு வேவ் நம்பர். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா எல்லாரும் நம்ம என்ன பண்ணுங்க, டக்குன்னு லைக் பட்டனை எடுத்துங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு யோ போடலையோ எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். பிகாஸ் யூ பீப்புள் ஆர் வாட்சிங் ஷோபி மேம் செஷன், ரைட்? ஸோ பி ஆக்டிவ் பசங்களா, பி ஆக்டிவ். நம்மளுக்கு நீட் நம்மளுக்கு தான், நம்மளை தாண்டி தான் மற்றவங்களுக்கு ஒரு சீட், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருங்க. ஓகே, அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஓகே மேம், ஆசிலேஷன் சொல்றீங்க. இந்த ஆசிலேஷனை இங்க எப்படி மேம் நான் யூஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு கிராஃப் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? ஆசிலேஷன் நடந்தா தான் கிடைக்கும். அப்போ ஆசிலேஷன் நடக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 2 பாயிண்ட் வச்சுக்குவோம். ஒன்று வந்து மீன் பொசிஷன், இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம் பசங்களா? நம்ம இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படிங்குவோம். ஸோ மீன் பொசிஷனாக இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல ஆக்சிலரேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். அதே தான் இங்கேயும். அப்போ இங்கே பாருங்க, இதில் யாரெல்லாம் மீன் பொசிஷன்? இவர் மீன் பொசிஷன், இவர் மீன் பொசிஷன், இவர் மீன் பொசிஷன், இவர் மீன் பொசிஷன். ஸோ ஏசிஇஜி இவங்கெல்லாம் யாரு? நம்மளோட மீன் பொசிஷன்ஸ். அப்போ இந்த மீன் பொசிஷன்ஸ்ல யாரு நம்மளுக்கு அதிகமாக இருப்பா? வெலாசிட்டி வில் பி மேக்ஸிமம். ஸோ வி வில் பி மேக்ஸிமம் அண்ட் ஆக்சிலரேஷன் வில் பி மினிமம். ஆக்சிலரேஷன் வில் பி மினிமம். அப்போ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி வில் பி மேக்ஸிமம். இங்கே வந்து நம்மளோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி, இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி வில் பி மினிமம். ஓகே, அப்ப இதெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களா, மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? நம்மளோட பி, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் எஃப், இவங்கெல்லாம் யார் எப்படி இருப்பாங்க? ஸோ பிடிஎஃப். அப்ப நம்ம பிடிஎஃப் இவங்கெல்லாம் யாரு? இவங்க அத்தனை பேரும் யாரு? நம்மளோட these people are like the peak point, maximum amplitude point. கரெக்டா? அப்ப அங்க எப்படி இருப்பாங்க? அந்த இடத்துல acceleration will be maximum and velocity will be minimum. கரெக்டா? will be minimum and potential energy will be maximum. இங்க potential energy will be so இந்த இடத்துலயே potential energy will be maximum. கரெக்டா? so potential energy will be maximum. அண்ட் கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? கைனடிக் எனர்ஜி வில் பி மினிமம் ஆக இருக்கும். கைனடிக் எனர்ஜி வில் பி மினிமம். கைனடிக் எனர்ஜி வில் பி மினிமம். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணணும்? ஆசிலேஷன்ஸை வச்சு அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துட்டு வரணும். ஓகே, ட்ரை பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 2 யூனிட்டும் படிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் இவ்வளவு நேரம் என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப ஆசிலேஷன் மேம், ஆக்சிலரேஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? ஆக்சிலரேஷன் வில் பி ரிட்டன் ஆஸ் ஏ ஒமேகா அப்படின்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? ஏ ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருப்போம். ஞாபகம் இருக்கா? மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் அப்படிங்கறதெல்லாம் எழுதியிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம படிக்கிறோம். அங்க என்ன மேக்ஸிமம் ஆக்சிலரேஷனோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஓகே, அங்க என்னென்னலாம் நம்ம வந்து ஈக்குவேஷன் படிச்சோமோ அது அத்தனையும் நீங்க இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயும் பார்ட்டிகல் என்னதான் பண்ணுது? நம்மளுக்கு ஆசிலேஷன் தான் பண்ணுது. ஸோ யூ கேன் யூஸ் each particle in the wave performs SHM. Each particle in the wave will perform SHM. ஓகே மேம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல தான் நம்மளுக்கு பார்ட்டிகல்ஸே இல்லையே மேம். பார்ட்டிகல்ஸ் இல்ல, ஃபோட்டான்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம்? பாக்கெட்டா இருக்குன்னு சொல்லுவோமா? ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? ரைட். அப்ப யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் whatever the waves are traveling, ஓகேவா? எனர்ஜி இருக்கு அப்படினாலுமே that is considered as a particle. இந்த எனர்ஜில இருந்து இந்த எனர்ஜிக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. So it will be taking transfer place. ஓகேவா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்.
ஓகே, அண்ட் இதெல்லாம் நம்மளோட கம்ப்ளீட் அனாலிசிஸ். டன். எங்க மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும், எங்க மினிமம் வெலாசிட்டி இருக்கும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்கெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸ்பீட் அப்படிங்கிறது இங்க வெலாசிட்டி, நாட் யுவர் ஆக்சலரேஷன். நாட் யுவர் ஆக்சலரேஷன். ஓகே பசங்களா, இவ்வளவு நேரம் நீங்க லெக்சர்ஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க. இந்த லெக்சர்ஸோட நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த நோட்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதோட எல்லா பிளாட்ஃபார்ம் லிங்க்ஸ், ஸோ டெலகிராம் குரூப் ஆகட்டும், வாட்ஸ்அப் குரூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் குரூப் ஆகட்டும், இது எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. 24/7 ஆக்டிவேட்டட். ஸோ நீங்க அங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அங்க நீங்க டச் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, நம்ம ஜோதியில ஐக்கியமாயிருங்க. அங்க உங்களுக்கு பிசிக்ஸ் நோட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஓகே, எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். இனி இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க பார்த்து முடிச்ச உடனே நேரா நீங்க வந்து நம்ம சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா அங்க அவைலபிளா இருக்கும், எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க பசங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு நம்ம ஒன் ஷாட்ஸ் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா அதை 100% யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல யோ போடாதவங்க ஒரு யோ ஒன்று போட்டுருங்க. ஏன்னா இது உங்க ஷோபி மேம் கிளாஸ். Right. So now the next most important topic is that is your progressive wave. Okay va, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், progressive wave. Progressive, there is no progress அப்படின்னா என்ன அர்த்தம், இம்ப்ரூவ்மெண்ட், மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த ப்ராக்ரஸை பற்றி தான் படிக்க போகிறோம். அப்போ ஒரு வேவ் மூவ் ஆகுது அப்படின்னா அதை எப்படியெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு வேவ் மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா, மோஷனில் இருக்குது அப்படின்னா அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதான் இங்கே பாயிண்ட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த வேவ் மோஷன் இதெல்லாம் யாருனால, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னால. ஸோ சிம்பிள் எஸ்ஹெச்எம் அப்படிங்கிறப்ப y is equal to a sin omega t plus 5 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரியும். பிளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படிங்கிறது தெரியும். 5ங்கிறது ஃபேஸ் ஆங்கிள். ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாமே நான் டீட்டெயிலா சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப ஒரே ஒரு பாயிண்ட் லிசன். இது வந்து ஒரு வேவ். ஓகேவா? இது வந்து ஒரு வேவ். இப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. சரியா? சோ இதுதான் ஸ்டார்டிங். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் இருக்கும். ரைட்? ஸோ இதை நான் வந்து டீன்னு வச்சுக்கிறேன். இதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், ஒரு டீன்னு வச்சுக்கிறேன். இதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற இன்னொரு பார்ட்டிக்கல் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல இருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல இருக்கும். இதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்கும். ரைட்? இதைத்தான் வந்து நம்ம ஒரு சைக்கிள் அப்படிங்கிறோம். இதைத்தான் நம்ம லாம்டா அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல இருக்கிறப்ப டைம் டி. அப்ப இங்க இருக்கிறப்ப அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைம் கூட பிளஸ் இது டிராவல் பண்ணி வந்த டிஸ்டன்ஸ். கரெக்டா? இந்த டைம் கூட இது டிராவல் பண்ணி வந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது டிராவல் பண்ணி இருக்கு, இது வந்து டிராவல் பண்ணி இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதுவோம், velocity is equal to x divided by t அப்படின்னு எழுதுவோமா? நம்மளுக்கு டைம் பீரியட் வேணும்னா t is equal to x divided by v அப்படின்னு எழுதலாமா? எழுதலாமா பசங்களா? கண்டிப்பா எழுதலாம். அப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம், டைம் பீரியட் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல t plus x divided by v அப்படின்னு எழுதலாம். x divided by v. ஏன்னா இதுவும் நம்மளுக்கு டைம். இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகி வர்றப்ப என்ன டைம் அப்படிங்கறது இங்க எடுத்துக்கலாம். சோ t அப்படிங்கிற டைம்ல எனக்கு ஒரு பார்ட்டிகலுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும், ஒரு சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த ஒரு சைக்கிள் முடியறப்ப நம்மளுக்கு எப்படி அந்த டைம், அந்த பர்டிகுலர் டைமை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, ஆல்ரெடி அதோட ஒரிஜினல் டைம் பிளஸ் அது டிராவல் பண்ண டைம். ஸோ டிராவல் பண்ண டைமை நம்ம எப்படி எழுதுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வெலாசிட்டி அப்படின்னு எழுதுவோம். x is nothing but your displacement. ஸோ திஸ் இஸ் ஃபைன். இப்ப டிஸ்டன்ஸ்ல எழுதணும், இது வந்து டைம் பீரியட்ல எழுதுறோம். அப்ப இங்க கவனிச்சுக்கோங்க, இங்க ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு. இந்த பார்ட்டிக்கலோட சோர்ஸ் எங்க இருந்து இருக்கும், இந்த பார்ட்டிக்கலுக்கு சோர்ஸ் எங்க இருந்து இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்டிக்கல். ஏன்னா அந்த பார்ட்டிக்கல் போய் அது இடிச்சுதான் அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப அதுதான் சோர்ஸ். அப்ப அந்த சோர்ஸ் வேணும்னா என்ன அர்த்தம், அந்த சோர்ஸ் இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு t minus x by v அப்படின்னு எழுதுவோம். t minus x by v ன்னு எழுதுவோம். அப்பதான் பழைய இடத்துக்கு போகும். கரெக்டா? அந்த டைம்ல இருந்து எக்ஸ் பை வியை கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணா தான் இந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துல எக்ஸ் பை வியை பிளஸ் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபார்முலா எப்ப நம்ம டைம் கன்சிடர் பண்றப்ப. இதுவே எனக்கு டைம் கன்சிடரேஷன் இல்லை, எனக்கு பொசிஷன் தெரியணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் டேக்கிங் அ டிஸ்பிளேஸ்மெண்ட்,
ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா சிலிசன் இதுதான் உங்களோட வேவ். ஸோ ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல இருக்கு ஒரு பார்ட்டிக்கல், ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த பார்ட்டிகளோட அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் மறுபடியும் எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். கரெக்ட். அப்ப இங்க ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த டிஸ்டன்ஸை நம்ம இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு. அப்ப இந்த டிஸ்டன்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? வே பீப்புள் நோ டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டீன்னு எழுதலாம். கரெக்டா? அப்ப நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா என்ன பண்ணிடலாம்? t இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? அப்ப vt is equal to x அப்படின்னு எழுதலாம். அப்ப இந்த பொசிஷன் என்னது? x plus vt. அப்ப இது வந்து நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்தது. இது என்னது பசங்களா? நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்தது. this is displacement based. ஓகே. அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம டைமை பொறுத்தும் எழுதலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தும் எழுதலாம். அப்ப இது இந்த இடத்துல இருக்கு. இதோட சோர்ஸ் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் மைனஸ் விடி அப்படின்னு போட்டோம்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும், ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சிரும். பிளஸ் பண்ணோம் அப்படின்னா தாண்டி போறது, மைனஸ் பண்றப்ப ஒரிஜினல் பொசிஷன் கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதுதான் ரொம்ப பேசிக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு வேவை நீங்க டைமை பொறுத்தும் சரி இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்தும் சரி நீங்க எப்படி கண்டுபிடிச்சாலும் சரி அது எப்படி இருக்கும்? அந்த வேவ் வந்து எங்கிருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இட் மே பி சைன் ஆர் காஸ், டசன்ட் மேட்டர். ஆனா அது யாரை பொறுத்து இருக்கும்? எய்தர் ஃபங்க்ஷன் ஆஃப் டைமை பொறுத்து இருக்கும், இல்லை ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். எய்தர் அது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன் ஆஃப் டைமை பொறுத்து இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து இருக்கலாம். திஸ் இஸ் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தும் நம்ம எழுதலாம், இல்லை டைம் பீரியட் வச்சு கூட எழுதலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே. அப்ப திஸ் இஸ் யுவர் மேஜர் இம்பார்ட்டன்ட் திங். இதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ நான் இதை வச்சு எப்படி மேம் நம்ம எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஃபார்முலா என்ன? ஒரு சைன் வேவ் ஆரம்பிக்குது அப்படின்னா y is equal to a sin ஒமேகா டி பிளஸ் 5 அப்படின்னு கிடைக்குமா? ஒமேகா டி பிளஸ் 5 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ இந்த டி என்னது? ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட். கரெக்டா? கேபிட்டல் டி அப்படின்னா தான் டோட்டல் டைம் பீரியட். இங்க இருக்க டைம் பீரியட் என்னது? ஒரு இன்ஸ்டன்ட் டைம், ஒரு கிவன் டைம். ஓகேவா? இன்ஸ்டன்ட் கிவன் டைம் 4 செகண்ட்ல எவ்வளோ? அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் கிவன் டைம். அப்ப நம்ம இங்க கால்குலேட் பண்ணதெல்லாம் என்னது? ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இங்க இருக்கிறப்ப ஒரு டைம், இந்த டைம்ல எவ்வளவு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம்ல கால்குலேட் பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் பசங்களா? இந்த ஈக்குவேஷன் எழுதலாமா? சோ டீக்கு பதிலா டி பிளஸ் டி மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை வி அப்படின்னு எழுதுறேன். t minus x divided by v. plus or minus எப்படி வேணா போட்டுக்கலாம். plus or minus நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். it doesn't matter. plus or minus நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். அப்போ உள்ள substitute பண்ண அப்படின்னா y is equal to a sin omega t plus or minus omega x divided by v plus 5 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்ப y is equal to a sin omega t. இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதுவோம் பசங்களா? ஒமேகாக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன நம்மளுக்கு ரிலேஷன்? k. so k is equal to omega divided by v அப்படின்னு கிடைக்கும். so plus or minus k x plus 5 plus or minus 5. அப்ப ஜெனரலா இதை நம்ம எப்படி எழுதுவோம்? இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் வேவோட ஈக்குவேஷன். ஸோ இந்த வேவ் ஈக்குவேஷனை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு வெலாசிட்டி, மறுபடியும் ரெண்டாவது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன், சேம் எல்லாமே. மேம் அங்க பார்த்ததே மேம் இங்கேயும் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அங்க பார்த்தது தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதை ஜெனரலா எழுதுறப்ப ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு எழுதுவோம். ஏன் மேம் இங்க ஜென்ரலா மைனஸ் எழுதுறீங்க? ஒரு 2 செகண்ட் பொறுத்துக்கோங்க. இதோட கம்ப்ளீட் டீடைல் நான் அங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதோட கம்ப்ளீட் டீடைல் அங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. இதை ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் மச் மச் இம்பார்ட்டன்ட். இதைத்தான் வந்து ஸ்ட்ரிங் வேவ்ஸோட ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் பசங்களா? ஸ்ட்ரிங் வேவ்ஸோட ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் என்னது? y is equal to
y is equal to a sin, ஓகேவா, a sin omega t minus kx plus or minus phi. ஓகேவா, இதைத்தான் நம்ம இனி வந்து படிக்க போறோம். இதை பத்தி தான் படிக்க போறோம். ஸோ ஸ்ட்ரிங் வேவ் அப்படின்னா என்னது, ஒரு எண்டில் ஃபிக்ஸட் பண்ணி வச்சுக்குவாங்க, ஒரு எண்டில் ஃபிக்ஸட் பண்ணி வச்சுட்டு இன்னும் ரெண்டு மேலையும் கீழையும் இந்த மாதிரி மேலையும் கீழையும் டிரான்ஸ்வர்ஸாக வைப்ரேட் பண்ணுறப்ப ஒன் டைமென்ஷனில் நம்மளுக்கு மோஷன் நடக்குது. அண்ட் ஸ்ட்ரிங் மோஷன், ஸ்ட்ரிங் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னது, தே ஆர் மெக்கானிக்கல் வேவ்ஸ், அதுக்கு ஒரு மீடியம் தேவை. அப்போ அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகேவா, இது சிம்பிள் எஸ்ஹெச்எம். இந்த இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் சிம்பிள் எஸ்ஹெச்எம், இந்த இடம் சிம்பிள் எஸ்ஹெச்எம், எல்லா பார்ட்டிகளுமே இட் இஸ் அண்ட் சிம்பிள் எஸ்ஹெச்எம். ஓகேவா, சிம்பிள் எஸ்ஹெச்எம் பேஸில் அதை என்ன பண்ணும், நம்மளுக்கு அப்படியே எனர்ஜி மொமெண்டம் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வரும். ஓகே, நான் இந்த ஸ்ட்ரிங் வேவ் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுதான் அதோட ஸ்ட்ரிங் வேவ் ஃபார்ம். பிகாஸ் அது எஸ்ஹெச்எம் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அப்போ எஸ்ஹெச்எம் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா சைனோசாய்டல் வேவ் கிடைக்கும். அப்போ இது வந்து 0, இது என்னது நம்மளுக்கு t by, இது என்னது நம்மளுக்கு what is the time period over here, it is t by 4, it is t by 2, it is 3t by 4, இது t. இதுவே இது நம்ம ஆங்குலர்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இது பை பை 2, இது பை, அதுக்கப்புறம் இது வந்து 3 பை பை 2, இது 2 பை. ஓகேவா, ஸோ ஆங்குலர்ல எப்படி, டைம் பீரியட் எப்படி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மீன் பொசிஷன்ல இருந்து பக்கத்துல இருக்கு அப்படின்னா அதோட டைம் பீரியட் t by 6 அப்படின்னு எழுதுவோம், கரெக்டா. அதுவே மீன் பீரியட்ல இருந்து தள்ளி இருக்கு அப்படின்னா தட் வில் பி t by 12 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா, தட் வில் பி t by 12, t by 12. இல்லை இதைத்தான் t by 12ன்னு சொல்லுவோம், இதை t by 6 அப்படிங்குவோம், கரெக்டா. மீன் பொசிஷன்ல இருந்து பக்கத்துல இருக்கிறப்ப 6, தள்ளி இருக்கிறப்ப 12 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் இன்னொரு டைம் என்ன பண்ணுங்க, go and revise from your oscillations. டெஃபினட்டா நீங்க சிஎம்சி என்ட்ரன்ஸ் எது எழுதுனீங்கனாலும் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் டேம் ஷூர் வந்துடும். ஓகே, அப்ப ஸ்ட்ரிங் வேவோட எக்ஸ்பிரஷன் என்னது பசங்களா, ஸ்ட்ரிங் வேவோட எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட் y is equal to a sin omega t minus kx plus or minus 5. Okay, so a ma'am inga minus போடுறீங்க அப்படின்னா here comes the explanation. Listen, இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல வந்து ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி which is 2 pi f, t அப்படிங்கிறது the instant time, k அப்படிங்கிறது வேவ் நம்பர் 2 pi by lambda or omega by v அப்படின்னு எழுதலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். x அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், x ஆக்சிஸ்ல இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, phi அப்படிங்கிறது நம்மளோட ஃபேஸ் ஆங்கிள். ஆல்ரெடி இதை பத்தி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ரைட், படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக். a அப்படிங்கிறது என்னது, a is nothing but your amplitude. a அப்படிங்கிறது என்னது, நம்மளோட ஆம்ப்ளிடியூட். அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுல நான் புதுசா என்ன மேம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். ஸோ வேவ் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க, அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுதா இல்ல நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுதான்னு நான் எப்படி மேம் கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னு கேட்டா ரொம்பவே சிம்பிள். லிசன், ஸோ சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ன்னு இருக்கா, இது ரெண்டுமே சேம் சைனா இருந்துச்சு, இது ரெண்டுமே சேம் சைன். ஸோ தட் மீன்ஸ் இதுவும் மைனஸ் ஒமேகா டி இல்லை இதுவும் மைனஸ் ஒமேகா டி, இல்லை இதுவும் பிளஸ் ஒமேகா டி இதுவும் பிளஸ் கேஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரே சைன்ல இருந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் அது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது எப்படி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வேவ்ஸ் இப்படி டிராவல் பண்ணுது, இந்த மாதிரி டிராவல் பண்ணுது. இதுவே ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ், ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் இல்ல மைனஸ் ஒமேகா டி பிளஸ் கேஎக்ஸ், இந்த மாதிரி ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இட் இஸ் டிராவலிங் ஆன் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் டிராவலிங் ஆன் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப இதை வச்சுட்டு எந்த ஆக்சிஸ்ல அது டிராவல் பண்ணுது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அதோட நிறைய கம்பேரிசன் இங்க கொடுத்துருக்கு. எவ்ரிதிங் இஸ் கிவன் ஓவர் ஹியர், இங்க இருக்கு. ஓகேவா, இது எல்லாமே உள்ள இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் நீங்க வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நான் சொல்ற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள்.
ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் டிஸ்கஷன் இஸ், அது ஒரு சைன் வேவ்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இது y, இந்த இடத்துல இது x. அப்போ இது ஒரு சைன் வேவ் அப்படின்னா இது வந்து இது நமக்கு சொல்லிட்டோம் எந்த சைடு ட்ராவல் ஆகுது, பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரா ட்ராவல் ஆகுதா, நெகட்டிவ் எக்ஸ்ட்ரா ட்ராவல் ஆகுதான்னு படிச்சிட்டோம். அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும், இந்த பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்லோப் அப்படின்னா என்ன அர்த்தம்? dy by dx அப்படிங்கிறது தான் ஸ்லோப். ஸோ dy by dx is equal to m is equal to tan theta. கரெக்டா? இதுதான் வந்து நம்ம ஸ்லோப் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஸோ ஏ சைன் தீட்டாவை ஏ காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இதுக்குள்ளார எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப மைனஸ் கே மட்டும் கிடைக்கும். அதனால மைனஸ் கே முன்னாடி வந்துருச்சு. கரெக்டா? அப்ப ஸ்லோப் எம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் மைனஸ் ஏ கே காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் பிளஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். ஸ்லோப் கிடைச்சிருச்சு. இதுவே நம்மளோட வெலாசிட்டி, வெலாசிட்டினா என்னது? வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஏ சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் தீட்டா. அண்ட் நீங்கள் டைம் இங்கே தான் இருக்குது. ஒமேகா டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வெறும் ஒமேகா மட்டும் கிடைக்கும். அப்போ ஏ ஒமேகா காஸ் தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ பார்ட்டிக்கல் வெலாசிட்டி மேம் இதைத்தானே மேம் நம்ம இதில் படித்தோம் மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி ஏ ஒமேகான்னு. எக்ஸாக்ட்லி அதான் இங்கேயும் படிக்கிறோம். திரும்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். அது ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ எவ்ரிதிங் நீங்கள் அங்கே என்னென்ன படிச்சிங்களோ அதெல்லாம் இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் பிளஸ் 5. அண்ட் இது எப்படி ட்ராவல் ஆகுது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒமேகா டி ப்ளஸில், அதுக்கப்புறம் கேஎக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னது? ஸ்லோப்புக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன்? பிகாஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ்ல இருக்கா, ஸ்லோப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ், நான் ஸ்லோப்பையும் வெலாசிட்டியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸ்லோப் என்னது நம்மளுக்கு? மைனஸ் ஏ கே அப்படின்னு எழுதலாமா? இதுவே இது ஸ்லோப் divided by v particle, velocity of the particle அப்படின்னு எழுதலாம். ஸோ ஏ மைனஸ் ஏகே அப்படின்னு கிடைக்கும். கீழே ஏ ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் கே பை ஒமேகான் இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்? நம்மளுக்கு கேக்கு பதிலாக ஒமேகா பை வின்னு எழுதலாமா? ஸோ ஒமேகா பை வி. இந்த வி என்னது நம்மளுக்கு? வேவோட வெலாசிட்டி. இந்த இது என்னது நம்மளுக்கு? வேவோட வெலாசிட்டி இன்டூ ஒமேகா. ஸோ ஒமேகா கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 1 பை வி வி அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இதுதான் ஸ்லோப். ஸோ ஸ்லோப் பை velocity of the particle. இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப velocity of the particle will be equal to minus slope into wave velocity. Minus slope into wave velocity. ஓகே, பிகாஸ் இப்போ பாருங்களேன், ஒரு ஸ்லோப் இருக்கு அப்படின்னா இது என்ன ஸ்லோப் சொல்லுவோம்? இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். கரெக்டா? இது பாசிட்டிவ் ஸ்லோப், இது நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்குவோம். இது பாசிட்டிவ் ஸ்லோப்னா இது பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ பார்ட்டிகளோட வெலாசிட்டி நெகட்டிவ் ஆஃப் வேவ் வெலாசிட்டி. ஒருவேளை இதை எடுத்தோம் அப்படின்னா ஸ்லோப் வில் பி நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் வில் பி பாசிட்டிவ். அப்போ பார்ட்டிகல் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? வில் பி சேம் தட் ஆஃப் யோர் வேவ் வெலாசிட்டி அப்படின்னு இருக்கும். அண்ட் இதுதான் உங்களோட எக்ஸ்பிரஷன், மறந்துடாதீங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் வெலாசிட்டி எக்ஸ்பிரஷன். ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஐஐடி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து நிறைய கேட்குறாங்க. ஓகே, பகுத் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பசங்களா. ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் now speed of a string wave. Okay, so we are going to discuss speed of the string wave. This is very very important and very easy topic. இந்த டாபிக்ல இருந்து நீட்ல frequent ஆன questions கேட்டுட்டே இருக்காங்க. அதனால be careful.
string அப்படிங்கிறது என்னது? It is a transverse wave and இது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? It is a mechanical wave and it is a one dimensional wave. கரெக்டா? அப்ப இதோட ஸ்பீடு சொல்லுங்க. எவ்வளோ வேகத்துல அந்த வெலாசிட்டி எவ்வளோ வேகத்துல அந்த வேவ்ஸ் டிராவல் ஆகும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா v is equal to root of t divided by nu அப்படின்னு எழுதுவாங்க. tங்கிறது that is your tension, nu அப்படிங்கிறது mass per unit length. For example, density is equal to mass by volume. ஓகேவா? இந்த வால்யூமை நான் பிரிச்சு ஏரியா இன்டூ லென்த் அப்படின்னு எழுதுறேன். அப்ப மாஸ் பர் லென்த் அப்படிங்கிறது தான் நம்ம நியூ அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஓகேவா? ஸோ மாஸ் பர் லென்த் ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு எவ்வளோ மாஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நியூ. ஓகே, அப்போ நியூ வந்து என்னது நம்மளுக்கு? தட் இஸ் யோர் மாஸ் பர் லென்த். நியூ இஸ் நத்திங் பட் யோர் மாஸ் பர் லென்த். புரிஞ்சுதா? அப்போ நியூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நம்ம ஏரியா இன்டூ டென்சிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏரியா இன்டூ டென்சிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை மியூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நியூக்கு பதிலாக நம்ம எம் இன்டூ எல், எம் டிவைடட் பை எல் அப்படிங்கிறதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதிலிருந்து உங்களுக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, velocity of the particle is completely depends on the tension of the string and dimensions of the string. அதாவது அதோட மாஸ் என்ன, அதோட வால்யூம் என்ன. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் இது எப்படி இருக்கு டிபெண்ட் ஆகிருக்கே தவிர ஃப்ரீக்வன்சி பொறுத்தோ ஆம்ப்ளிடியூட் பொறுத்தோ அது டிபெண்ட் ஆகலை. ஃப்ரீக்வன்சி பொறுத்தோ ஆம்ப்ளிடியூட் பொறுத்தோ டிபெண்ட் ஆகலை. அதை யாரை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகிருக்கு? நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீடியமை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகிருக்கு. அந்த சாலிட் மீடியமா கேஸ் மீடியமா அப்படிங்கிற மீடியமை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகிருக்கு. அண்ட் திஸ் இஸ் மச் மச் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மறந்துடக்கூடாது. ஓகே, யூ ஷுட் நாட் ஃபர்காட். இது வந்து மறக்கவே கூடாது. நான் இன்டென்சிட்டி ஆஃப் அ ஸ்ட்ரிங் வேவ். ஸோ இன்டென்சிட்டினா அதோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்சிட்டி தான் நம்ம இப்போ வந்து பேசுகிறோம். ஓகேவா? அதோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்டென்சிட்டி அப்படிங்கிறது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? எனர்ஜி டிவைடட் பை ஏரியா இன்டூ டைம். எனர்ஜி இன்டூ ஏரியா இன்டூ டைம். ஸோ இந்த எனர்ஜி இன்டூ டைம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? பவர் அப்படின்னு கூட எழுதுவோம். ஸோ பவர் பை ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் எவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்டென்சிட்டி அப்படிங்குவோம். ரைட்? அப்போ சாரி பசங்களா, இதோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் half into நியூ அப்படிங்கிறது என்னது? மாஸ் பர் யூனிட் லென்த். நியூ அப்படிங்கிறது என்னது? மாஸ் பர் யூனிட் லென்த். v அப்படிங்கிறது தட் இஸ் யோர் வெலாசிட்டி. v அப்படிங்கிறது என்னது பசங்களா? தட் இஸ் யோர் வேவ் வெலாசிட்டி. ஓகேவா? வேவ் வெலாசிட்டி. ஓகே, ஒமேகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் யுவர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஏ அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட். இந்த குட்டி ஏ அப்படிங்கிறது ஏரியா. ஓகேவா? ஏரியா. ஏன்னா அப்போ மேலே கொடுத்துருக்கிறது என்னது? தட் இஸ் யோர் பவர். தட் இஸ் கோயிங் டு பி த பவர். இப்போ என்ன பண்ணுறேன்? நான் நியூக்கு பதிலாக, இஃப் ஐ எம் சப்ஸ்டியூட்டிங், நியூக்கு பதிலாக மாஸ் பை லென்த் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா இது என்ன ஆகும் நம்மளுக்கு? half மாஸ் இன்டூ வி இன்டூ எம் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை எல் இன்டூ ஏ அப்படின்னு ஆகும். எல் இன்டூ ஏ அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் யோர் வால்யூம். அப்போ மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிறது நம்ம டென்சிட்டி அப்படின்னு கூட எழுதலாம். அப்படி எழுதுறப்ப யூ வில் பி கெட்டிங் ஐ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ரோ வி. ரோ அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங் இன்டூ வெலாசிட்டி ஆஃப் த வேவ், அதுக்கப்புறம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஃபார்முலாவை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன். இது என்னது நம்மளுக்கு? இட் இஸ் அ மச் மோர் டேம் இம்பார்ட்டன்ட் ஒன். Okay, now the next topic of discussion is reflection and transmission of wave. Ma'am, இது என்ன மேம் சொல்றீங்க? Yes, because light, அவ்வளோ அப்பேற்பட்ட லைட்டே என்ன ஆகுது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது ஒரு மீடியமில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, டைஃப்ராக்ட் ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுது, ரிஃப்ராக்ஷன் நடக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் சவுண்டும். அப்போ மீடியம் சேஞ்ச். ஸோ ரிஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்மிஷன், இது எல்லாத்துக்குமே யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரணம்? மீடியம் சேஞ்ச். அப்போ எங்கெல்லாம் நம்மளோட வேவ்ஸ் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு போகுதோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அப்போ தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்மிஷன், ரிஃப்ராக்ஷன் இது எல்லாமே கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது எப்படி மேம் நான் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எய்தர் இட் கேன் ட்ராவல் ஃப்ரம் ரேரர் மீடியம் டு த
denser. இப்படி travel பண்ணலாம். இல்ல அப்படின்னா it can be traveling from the denser to rarer. இப்படியும் இருக்கலாம். denser to rarer. இப்படியும் travel பண்ணலாம். நம்மளுக்கு யாரு rarerனா என்னது? அதோட velocity ஹையா இருக்கும், அப்படியே மாஸா இருக்கும். அதுக்கு பேர் தான் rarer. அப்ப சவுண்ட் வேவ்ல யாரும் எந்த இடத்துல வந்து velocity maximum ஆக இருக்கும்? சாலிட்ல தான் மேக்ஸிமம் ஆக இருக்கும். அப்ப இங்க rarer medium அப்படின்னா சாலிட், denser medium அப்படின்னா that is your gas. ஓகேவா? அப்ப denser mediumனா gas, rarer mediumனா சாலிட். ஓகேவா? அதனால இதெல்லாம் முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இதுல அங்க இங்கன்னு மிஸ் பண்றதுக்கு அவசியமே இல்லை, பண்ணவும் கூடாது. புரியுதா? யூ ஷுட் நாட் டூ தட். ஓகே, ஸோ ரேரர் அண்ட் டென்சர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மேம், எனக்கு ஒருவேளை ரெண்டுமே சாலிடா கொடுத்துட்டாங்கன்னா, ரெண்டுமே சாலிடா கொடுத்துட்டு ஒன்னு ரேரர் ஒன்னு டென்சர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன பண்றது? அதோட திக்னஸை பாருங்க. சப்போஸ் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், இதுவும் சாலிட் இதுவும் சாலிட், இதுல மாஸ் பர் யூனிட் லென்த் கம்மியா இருக்கு, இதுல மாஸ் பர் யூனிட் லென்த் அதிகமா இருக்கு, ஏன்னா இது திக்கா இருக்கு. அப்ப this is your rarer medium, this is your denser medium, this is your denser medium. ஓகேவா? அப்ப மாஸ் பர் யூனிட் லென்த் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரொம்ப ஈஸியா வந்து யாரு டென்சர் யாரு ரேரர் அப்படின்னு ஒரே மீடியம்ல கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, ஒரே மீடியம்ல என்ன பண்ணலாம் பசங்களா? நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதைத்தான் இங்க சொல்றாங்க. ஸோ ரிஃப்ளக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் இது ரெண்டும் எப்போ நடக்கும் நம்மளுக்கு? இது ரெண்டும் எப்போ நடக்கும் அப்படின்னா மீடியம் விட்டு கண்டம் தாவுங்கிற மாதிரி மீடியம் விட்டு மீடியம் தாவரப்ப தான் இது நடக்குது. மீடியம் விட்டு மீடியம் தாவரப்ப தான் இது நடக்குது. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஃப்ளக்ஷன் அப்படிங்கிறது என்ன, டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ பசங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் இவ்வளோ நேரம் படிச்சோமோ அதெல்லாம் இங்க இருக்கு. அப்ப இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். இது என்னது? நம்மளுக்கு மாஸ் பர் லென்த் வந்து கம்மியா இருக்கு, இங்க மாஸ் பர் லென்த் வந்து மேக்சிமமாக இருக்கு. அப்ப இது ரேரர், இது வந்து டென்சர். இது ரேரர், இது டென்சர். ஓகேவா? இப்ப ரேரர்ல இருந்து டென்சருக்கு மூவ் பண்றப்ப என்னென்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ரேரர்ல இருந்து டென்சருக்கு மூவ் பண்றப்ப என்னென்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப பார்த்துடலாம். அப்ப ரேரர்ல இருந்து டென்சருக்கு போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் நம்மளுக்கு? ரேரர்ல இருந்து டென்சர், இப்போ ஒரு லைட் இருக்கு அப்படின்னா ரேரர் டு டென்சர் அப்படின்னா இப்படி கொஞ்சம் வளையும், இந்த பக்கம் எப்பவும் போல ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம இங்க டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம்? டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு சொல்றோம். அப்ப பாருங்க, நம்ம இன்சிடென்ட் வேவ் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேவ். ஓகேவா? அதோட ஆம்ப்ளிடியூட் இருக்கு, இதுதான் வந்து நம்மளோட இன்புட் வேவ். இது போய் இந்த மீடியம் மாறுறப்ப அதோட ஆம்ப்ளிடியூட் குறையுது. ஸோ டிரான்ஸ்மிட்டட் வேவோட ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கு? நம்மளுக்கு கம்மியாக இருக்கு. ஸோ பேலன்ஸ் எங்க மேம் இருக்கு அப்படின்னா, பேலன்ஸ் நம்மளுக்கு ரிஃப்ளெக்டட் வேவாக திரும்பி வரும். அதுவும் எப்படி? 180 டிகிரி ஷிஃப்ட்ல, 180 டிகிரி ஷிஃப்ட்ல. ஸோ தட் மீன்ஸ் இன்சிடென்ட் மைனஸ் நம்மளோட டிரான்ஸ்மிட்டட் வேவ், அதோட ஆம்ப்ளிடியூட் தான் நம்மளுக்கு என்னது? நம்மளோட ரிஃப்ளெக்டட். ஓகே, ஏன்னா இங்க என்ன டிராவல் பண்ணிட்டு வருதோ அதுல கொஞ்சம் டிரான்ஸ்மிட் ஆயிடுது, பேலன்ஸ் இருக்கிறதா ரிஃப்ளெக்டடா வருது. அது எப்படி வருது? 180 டிகிரி ஷிஃப்ட்ல வருது. எப்படி வருது பசங்களா? நம்மளுக்கு 180 டிகிரி ஷிஃப்ட்ல வருது. இங்க கிரெஸ்டா இருக்கிறது, இங்க ட்ரஃபா இருக்கு, அண்ட் அதோட ஆம்ப்ளிடியூடும் வேற வேறையாக இருக்கு. அதோட ஆம்ப்ளிடியூடும் எப்படி இருக்கு? நம்மளுக்கு வேற வேறையாக இருக்கு. புரியுதா? வேற வேறையாக இருக்கு. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுவே டென்சர் டு ரேரர் அப்படின்னு பாக்குறப்ப, டென்சர் டு ரேரர் அப்படின்னு பாக்குறப்ப இப்படி ஃபுல்லா போகுதா? ஃபுல்லா போறப்ப இந்த இடத்துல இது என்னது பசங்களா? நம்மளுக்கு this is your normal reflected amplitude. கரெக்டா? reflected amplitude. and இது ரெண்டு எப்படி இருக்காது? இந்த இடத்துல ஃபேஸ் சேஞ்சே இருக்காது. என்ன ஆங்கிள் போகுதோ அதே ஆங்கிள் திரும்பி வந்துரும். என்ன ஆங்கிள் ஒரு மீடியம்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோ அதே ஆங்கிள் தான் டிராவல் பண்ணும். ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகலாம், ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகலாம். இங்க நம்மளுக்கு நம்மளோட ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கொஞ்சம் மேக்ஸிமமா இருக்கும், டிரான்ஸ்மிட்டட் ரொம்ப கம்மியா இருக்கும்.
டிரான்ஸ்மிட்டது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கிரெஸ்டா போறது கிரெஸ்டாவே வெளியே வந்துரும். கிரெஸ்டா போறது என்ன ஆயிடும் பசங்களா நம்மளுக்கு? கிரெஸ்டாகவே வெளியே வந்துரும். கிரெஸ்டா போறது கிரெஸ்டாகவே வெளியே வந்துரும், மறந்துடாதீங்க. ஓகே, அப்ப தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ரேரர் டு டென்சர் மீடியமாக இருந்தது அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? 180 டிகிரி பை அப்படிங்கிற மாதிரி ஷிஃப்ட் ஆகி இருக்கும். கிரெஸ்டா இருக்கிறது ட்ரஃபாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் என்ன ஆகும் நம்மளுக்கு? டிரான்ஸ்மிட்டட் வேவ்ல போயிருக்கும். அதே மாதிரி டென்சர் டு ரேரர் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்கும். ஓகே, அண்ட் கொஞ்சம் எனர்ஜி எப்படி இருக்கும் நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்டடாக போயிருக்கும். ஓகே, கொஞ்சம் எனர்ஜி நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்டடாக போயிருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லா கதையும் இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வேவ்ல எப்படி இருக்கு? சேம் ஃப்ரீக்குவென்சி. ஸோ இதுக்கு வந்து சோர்ஸ் ஒண்ணுதாங்கிறாங்க. ஃப்ரீக்குவென்சி எப்போ சேஞ்ச் ஆகும்? சோர்ஸ் சேஞ்ச் ஆகுறப்ப. தட் மீன்ஸ் இங்க என்ன வேவ் வருதோ அதே வேவ் தான் இங்க வருது. இங்க புதுசா நான் இன்னொரு சோர்ஸ் வச்சு வேவ் உருவாக்கல. ஒரு டைம் உருவாக்குன வேவ் தான் வருது. அப்ப இந்த வேவ்ஸ் எல்லாமே என்னது நம்மளுக்கு? இந்த வேவ்ஸ் எல்லாமே சேம் ஃப்ரீக்வென்சி வேவ்ஸ். இது எல்லாத்துக்குமே சேம் ஃப்ரீக்வென்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வெலாசிட்டி மாறும், வேவ் லென்த் மாறும். ஓகேவா? வெலாசிட்டி மாறும், வேவ் லென்த் மாறும். எப்ப? டிஃப்ரெண்ட் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா. ஆனா இந்த ரெண்டு கேஸுக்குமே இது சாலிட் மீடியம் தான். இது ரெண்டு கேஸுக்குமே இது சாலிட் மீடியம் தான். அப்ப அதுக்கப்புறம் நம்ம என்னது? வேவ் லென்த், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பீட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். வேவ் லென்த், ஸ்பீட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சின்ஸ் ரெண்டுமே ஒரே மீடியம். சப்போஸ் இது வந்து நம்மளுக்கு லிக்விட், இது கேஸ் அப்படின்னா மீடியம் விட்டு மீடியம் போகுது. அப்ப நம்மளுக்கு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கில் எல்லாமே சேமாக இருக்கும். ஃப்ரீக்வென்சி, அதுக்கப்புறம் நம்மளோட வெலாசிட்டி, அதுக்கப்புறம் வேவ் லென்த், இது எல்லாமே சேமாக இருக்கும். ஓகே, அண்ட் டிரான்ஸ்மிட்டட் ஆகிறப்ப டிரான்ஸ்மிட்டட் எப்பவுமே எப்படி இருக்கும்? டிரான்ஸ்மிட்டட் வந்து சேம் ஃபேஸில் தான் இருக்கும். ரிஃப்ளெக்டட் தான் வந்து 180 டிகிரி ஆகும், அதுக்கப்புறம் இல்லாட்டி 0 டிகிரியில் இருக்கும். ஓகேவா? பட் இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ எனர்ஜி எப்படி மேம் சேஞ்ச் ஆகும்? எனர்ஜி வில் பி டெஃபினெட்லி சேஞ்சிங் பிகாஸ் ஆம்ப்ளிடியூட் நம்மளுக்கு கம்மியாகுது. எஸ் ஆர் நோ? ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது நம்மளுக்கு? கம்மியாகுது. அப்போ எனர்ஜியும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ லோயர் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா இந்த இடத்துல கம்மியான எனர்ஜி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹையர் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா ஹையரான எனர்ஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் குறையறனால we can also identify, okay fine, so energy is also getting reduced அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். Okay, so now the next most important thing of discussion is standing waves. ஓகேவா? இந்த ஸ்டாண்டிங் வேவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னது மேம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. சேம் ஃப்ரீக்வென்சி, amplitude, velocity, wavelength, இந்த மாதிரி எல்லாம் சேமா இருக்கக்கூடிய ரெண்டு வேவ்ஸை நான் என்ன பண்றேன்? ஆப்போசிட் டு ஈச் அதராக ரெண்டுத்தையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் இப்போ டபிள்யூடபிள்யூஇலாம் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நிறைய பேர் இருப்பாங்களே, ரோமன் ரிங்ஸா யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகேவா? அவங்கெல்லாம் இப்படி ரெண்டு பேருமே ஈக்குவலி ஸ்ட்ராங். ஆனால் ஒருத்தங்களோட ஆப்போசிட்டாக மோதுறாங்க. அதே மாதிரி சேமா இருக்கக்கூடிய ரெண்டு வேவ்ஸை நான் என்ன பண்றேன்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒன்னோட ஒன்று நான் வந்து மோத வைக்கிறேன். அப்போ மோத வைக்கிறப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர் இம்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன பண்ணுவோம்? நம்ம சூப்பர் இம்போஸ்ட் பண்றோம். சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்மளுக்கு அப்போ ஒரு புது வேவா கிடைக்குது. நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன கிடைக்குது? புது வேவாக ஒன்று கிடைக்குது. நம்மளுக்கு அந்த இடத்துல புது வேவாக ஒன்று கிடைக்குது. அந்த புது வேவுக்கு பேர் தான் ஸ்டாண்டிங் வேவ். ஸ்டாண்டிங் வேவ்னா என்ன மேம்? நத்திங் பட் இந்த வேவ் மேலையும் கீழையும் எப்பவும் போல வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆனா நகராது. மேலையும் கீழையும் எப்பவுமே வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆனா நகராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோட்ஸ் வில் பி ஃபிக்ஸட். நோட்ஸ் வில் பி ஃபிக்ஸட். நோட்ஸ் வில் பி ஃபிக்ஸட். நோட்ஸ் வந்து நகராது. என்ன மேம் நோட்ஸ் அப்படின்னா இதுதான் பசங்களா நோட்ஸ். இந்த வந்து ஜாயின் ஆகுது இல்லையா? இந்த ஜாயிண்ட் தான் நோட்ஸ். ஓகேவா? அதைத்தான் நோட் அப்படிங்கிறோம். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நோட் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி ஹை ஆம்ப்ளிடியூட் பீக் இருக்கு இல்லையா? இதை வந்து ஆன்டி நோட் அப்படிங்கிறோம்.
இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆன்டி நோட் அப்படிங்கிறோம். ஆம்ப்ளிடியூட் பீக்கை நம்ம ஆன்டி நோட்னு சொல்லுவோம். நோட் என்னன்னு சொல்லுவோம், அந்த ஃபிக்ஸட் எண்டுக்கு பேர் தான் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல வந்து ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் நம்ம ஃபைனலா புதுசா கிடைக்கிற ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் வில் பி ஈக்குவல் டு 2a cos kx into sin omega t அப்படின்னு இருக்கும். இதை எப்படியும் எழுதலாம், இல்ல y is equal to 2a sin omega t into cos kx அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுத்துல எப்படி எழுதினாலும் அது ஒண்ணுதான். இது ரெண்டுத்துல அது எப்படி எழுதினாலும் அது நம்மளுக்கு ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்ஹெச்எம்மோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இதில் எது நம்மளுக்கு வந்து ஆம்ப்ளிடியூடு எதுவுமே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஸோ நான் எஸ்ஹெச்எம்மோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எஸ்ஹெச்எம்மோட ஈக்குவேஷன் என்னது? y is equal to a sin omega t plus 5. கரெக்டா? இங்க எக்ஸ்பிரஷன் என்னது? 2a cos kx sin omega t. அப்ப ஒமேகா sin omega t தவிர்த்து பேலன்ஸ் என்ன இருக்கோ அதான் என்னது? நம்மளோட ஆம்ப்ளிடியூட். கரெக்டா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆம்ப்ளிடியூட். அப்போ ஸ்டாண்டிங் வேவோட ஆம்ப்ளிடியூட் கேட்டாங்க அப்படின்னா, திஸ் இஸ் யுவர் ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா விச் இஸ் 2a cos kx. 2a cos kx. k அப்படிங்கிறது என்னது பசங்களா? k is nothing but your wave number. Okay, k is nothing but your wave number. a அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் 2a cos kx. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா இந்த ஸ்டாண்டிங் வேவ்ல எதெல்லாம் நம்மளோட நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். எதெல்லாம் நம்மளோட நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நோட்ஸ் வில் பி ஃபிக்ஸட். ஸ்டாண்டிங் வேவ்னா என்ன அர்த்தம்? நோட்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். இது மட்டும்தான் இப்படி மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் வைப்ரேட் பண்ணிக்குமே தவிர ஃபிக்ஸடாக இருக்காது, மூவ்மெண்ட் இருக்காது, வெலாசிட்டியே இருக்காது, மூவ் ஆகாது, ப்ரொபகேட் ஆகாது. அதனால தான் இது ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம் பசங்களா? நம்ம ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே எப்போயெல்லாம் நான் நோட்ஸ் கண்டுபிடிக்கலாம், எப்போயெல்லாம் நான் ஆன்டி நோட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆம்ப்ளிடியூட் நோட்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஆம்ப்ளிடியூட் வில் பி 0. நோட்ஸில் என்னது நம்மளுக்கு? ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? 2a cos kx. இதுதான் ஆம்ப்ளிடியூட். அப்போ காஸ் வந்து எப்பையெல்லாம் ஜீரோவா இருக்கோ அப்போ ஆம்ப்ளிடியூட் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். காஸ் எப்போ ஜீரோ ஆகும்? காஸ் ஜீரோ ஆகணும்னா அது 90 டிகிரியாக இருக்கணும், 180 அதுக்கப்புறம் 270 டிகிரியாக இருக்கணும், 90 டிகிரி 270 டிகிரி அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும். கரெக்டா? 90 டிகிரி 270 டிகிரி மறுபடியும் அடுத்தது அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அப்போ எல்லாம் காஸ் ஜீரோ. அப்போ எனக்கு வந்து நோடு வேணும், ஸ்டாண்டிங் வேவ்ல நான் நோடு எங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது என்னது பசங்களா நம்மளுக்கு? திஸ் இஸ் π/2. ரைட். அடுத்தது 270 அப்படிங்கிறது என்னது? 3π/2. அடுத்தது என்னது? 5π/2. நெக்ஸ்ட் ஒன் என்னது? 7π/2. அப்போ இதுல எல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கும்? இது π/2, இது வந்து 3π/2, அடுத்தது இது நம்மளுக்கு என்னது? 5π/2, நெக்ஸ்ட் 7π/2. ஸோ எங்க எல்லாம் நோட்ஸ் இருக்கு நம்மளுக்கு? π/2, 3π/2, 5π/2, 7π/2 அப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு நோட்ஸ் இருக்கு. ஓகேவா? காஸ்ட்ல. ஓகே, காஸ்ட்ல தான் நம்ம பார்க்குறோம், சைன்ல பார்க்கல, காஸ்ட்ல பார்க்குறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் ஃபார் காஸ். ஓகே, அண்ணா ஆன்டினோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கணும், ஏன்னா இதுதான் ஆன்டினோடு. அப்போ காஸ் கேஎக்ஸ் எப்போ நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும்? 0 டிகிரி 180 டிகிரி அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ 0 டிகிரி 180 டிகிரின்னு என்னது? 0 டிகிரி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் யுவர் 0. 180 டிகிரி அப்படிங்கிறது என்னது? பை. அடுத்தது நம்மளுக்கு 2π, அடுத்தது நம்மளுக்கு 3π. அப்போ 2π, அப்போ 0π, 2π, 3π, 4π, 6π அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வந்து நம்மளோட காஸ் வேல்யூக்கு. இதெல்லாம் நம்மளோட காஸ் வேல்யூக்கு. புரியுதா பசங்களா? எவ்ரிதிங் இஸ் ஃபார் காஸ் வேல்யூ, நாட் ஃபார் சைன் வேல்யூ. இது எல்லாமே காஸ் வேல்யூக்கு. டன். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ன இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் நோட் அண்ட் ஆன்டினோட். அதாவது ஒரு நோடுக்கும் ஒரு ஆன்டினோடுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு நோடுக்கும் ஆன்டினோடுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் λ/4. ஒரு நோடுக்கும் ஆன்டினோடுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் λ/4. புரிஞ்சுதா? அதுவே ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும், இல்லாட்டி ஒரு ஆன்டினோடுக்கும் இன்னொரு ஆன்டினோடுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் λ/2.
ஓகேவா? ஒரு நோட் ஒரு ஆன்டிநோட் அப்படின்னா லாம்டா பை 4. ஒரு ஆன்டிநோட் இன்னொரு ஆன்டிநோட், இல்ல ஒரு நோட் இன்னொரு நோட். ஸோ அதுக்கு நடுவில் இருக்க கேப் வந்து நம்மளோடது பை பை 2. அதோட கேப் வந்து நம்மளோட பை பை 2. ஸோ இது ரெண்டுத்தையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்தது படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது எல்லாமே விச் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கன் பைப் இதெல்லாம் படிக்கிறப்ப இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ நோட் அண்ட் ஆன்டிநோடுக்கு நடுவில் இருக்க கேப் என்னது? பை பை 4. ஆன்டிநோட் டு ஆன்டிநோட் ஆர் நோட் டு நோடுக்கு இருக்கிறது என்னது நம்மளுக்கு? which is your pi by 2. Okay, pi by 2. So now we are going to discuss a very important topic now. இவ்வளவு நேரம் ஒரு ஸ்டாண்டிங் வேவ் எப்படி இருக்கும், அது எப்படி பிஹேவ் பண்ணும், எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். Now we are going to talk about practical application. என்ன மேம் சொல்றீங்க ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்? என்ன ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்? பிகாஸ் வேவ்ஸை வச்சு நம்ம நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, நம்மளோட ட்ரம்ஸ், இல்லாட்டி கிட்டார், இல்லாட்டி ஃப்ளூட், ரைட்? இந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பைப்டு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்குவாங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா கிட்டாரு, நம்மளோட வயலின், இதெல்லாம் வந்து அதில் வரும். பைப்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா நம்மளோட ஃப்ளூட், நாதஸ்வரம், அதெல்லாமே. ஓகேவா? புல்லாங்குழல், நாதஸ்வரம், இதெல்லாம். பெர்கஷன் அப்படிங்கிறது ட்ரம்ஸ், அப்படியே ட்ரம்ஸ் தான். ஓகேவா? அப்போ இந்த 3 டைப்பை பற்றி படிக்க போகிறோம். ஸோ நான் இதில் எங்கே மேம், நான் இது வரைக்கும் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை மேம். ஆர்கன் பைப் அப்படின்னு ஒன்று படிக்கிறீங்க, க்ளோஸ்டு பைப், ஓப்பன் ஆர்கன் பைப், அது எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் பைப். ஒரு ஃப்ளூட் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் ஓப்பன், ஒன் எண்ட் க்ளோஸ்ட், போத் எண்ட்ஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம். ஸோ அதுதான் ஸ்ட்ரிங். ஓகே, அப்போ we are going to discuss all these things now. ஓகே, ஸோ we are going to discuss all these things now. இதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சில இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டரை நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சின்னு என்னது? ஒரு செகண்டில் எவ்வளவு சைக்கிள். அப்போ ஃபண்டமெண்டல்னா இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்னு சொல்கிறது தான் ஃபண்டமெண்டல். தட் மீன்ஸ் இதை விட ஒரு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த ஃப்ரீக்வன்சியாச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு செகண்டுக்கு ஒரு சைக்கிளாச்சும் போகணும். அட்லீஸ்ட் ஒரு செகண்டுக்கு பாதி சைக்கிளாச்சும் போகட்டும்டா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது என்னது? த மினிமம் வேல்யூ ஆஃப் அ ஃப்ரீக்வன்சி, த மினிமம் வேல்யூ ஆஃப் அ வைப்ரேஷன், த லோவஸ்ட் பாசிபிள். ஓவர் டோன், இவன் ஓவரா பண்றான்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபண்டமெண்டல்ல இருந்து கொஞ்சம் அதிகமா பண்றான், ரைட்? அப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை தாண்டி ஒரு மடங்கு இருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் டோன்னா ஃபண்டமெண்டலை தாண்டி ஒரு மடங்கு எச்சா பண்ணுறான். செகண்ட் ஓவர் டோன்னா ஃபண்டமெண்டலை தாண்டி 2 மடங்கு ஓவர் ஆக்டிங் பண்ணுறான். ஃபண்டமெண்டலை விட 3 மடங்கு ஓவர் ஆக்டிங் பண்ணுறான்னா தட் இஸ் தேர்ட் ஓவர் டோன் அப்படிங்குவாங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து செஷனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யாரெல்லாம் வந்து நீட்டில் வந்து நான் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக அந்த யூனிட்லேருந்து கொஸ்டின் வந்தாலும் நான் தப்பு பண்ணக்கூடாது மேம்னு நினைக்கிறவங்க இது உட்காந்து பாருங்க. ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா. பிகாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். என்னதான் வந்து டீச்சர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஓகேவா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஒரு யோ ஒன்று போட்டுருங்க. யூ பீப்புள் ஆர் வாட்சிங் ஷோபி மேம் செஷன், ரைட்? ஸோ நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ஹெக்டிக்கா ஃபஸ்ட்டு இதுக்கு 4 ஸ்லைடு, அதுக்கு ஒரே ஸ்லைட், எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி படிச்சிருவோம். அண்ட் நீங்கள் ஃபார்முலா ஷீட் அதுக்கேற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ ஃபார்முலா ஷீட் அதுக்கேற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். புரியுதா? அப்போ கவனிச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் ஃபிக்ஸ்ட் அட் ஒன் எண்ட், ஸ்ட்ரிங் ஃபிக்ஸ்ட் அட் ஒன் எண்டும் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பும் ஒன்று, க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பும் ஒன்று. ஓகேவா? க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் ஃபிக்ஸ்ட் அட் ஒன் எண்ட் அப்படின்னா ஒரு எண்டு நம்மளுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும், ஒரு எண்டு நம்மளுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்னா ஒரு எண்டு க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் சேம் பிரின்சிபல் தான், மறந்துடக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் சேம் தான். அப்போ இங்கே நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா என்னென்னு படிப்போம், ஓவர் டோன்னா என்னென்னு படிப்போம், ஹார்மோனிக்ஸ்னா என்னென்னு படிப்போம்.
ஓகேவா? அதனால பி கேர்ஃபுல், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ நான் க்ளோஸ் டார்கெட் பை ஃபண்டமெண்டல்னா அட்லீஸ்ட் இதையாச்சும் கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. அப்போ கவனிங்க, இந்த இடம் நம்மளுக்கு க்ளோஸ்டில் இருக்கு. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நோட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அண்ட் இது என்னது? நம்மளுக்கு மேக்சிமமா இருக்கக்கூடியது, ரைட்? அப்போ இது ஒரு ஆன்டி நோட். ஸோ இந்த நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சு இப்படி பண்ணுறப்பையும் சரி, நம்ம ஃப்ளூட் வச்சு ஊதுறப்பையும் சரி, நல்லா கவனிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்குது. இதை லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி. இதோட லென்த்தை நான் எல்லுன்னு வச்சுக்கிறேன். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரீக்வன்சினா என்னது பசங்களா? ஜென்ரலாக ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது? ஸோ வி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ லாம்டா. ஸோ ஃப்ரீக்வன்சி வேணும்னா வி பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. விங்கிறது என்னது? நம்ம வேவோட வெலாசிட்டி. இட்ஸ் வேவ் வெலாசிட்டி. கரெக்டா? அப்போ இங்கே என்னது? இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேவ் லென்த் என்னது? பிகாஸ் இங்கே வேவ் லென்த் தெரிஞ்சதுன்னா உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதோட டிஸ்டன்ஸ் எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்தேன். லாம்டா பை 4 அப்படிங்கிற ஒரு கேப் இருக்கும். கரெக்டா? அப்போ எல் வில் பி ஈக்குவல் டு லாம்டா பை 4. எல் வில் பி ஈக்குவல் டு லாம்டா பை 4. அப்போ லாம்டா வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஸோ விச் வில் பி லாம்டா இஸ் ஈக்குவல் டு 4L அப்படின்னு கிடைக்கும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 4L. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ V divided by 4L is equal to F. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இதுதான், இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. கரெக்டா? இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. ஸோ இதுதான் உங்களோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ V divided by 4L அப்படிங்கிறது தான் என்னது? உங்கள் க்ளோஸ் டார்கெட் பைப்புக்கும் சரி, ஃபிக்ஸ்ட் அட் ஒன் எண்டுக்கும் சரி, அதுதான் உங்களோட ஃபண்டமெண்டல் ஃபார்முலா ஃப்ரீக்வன்சிக்கு. அடுத்தது இதை விட ஒருத்தன் ஓவர் பண்ணுறான் அப்படின்னா அது ஓவர் டோன். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் டோன் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? இந்த சைக்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கும். இதோட நின்னது இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அடுத்ததில் பாதியில் நின்றுடுச்சு. ஏன்னா இது ஒரு சைடு ஓப்பனில் தான் இருக்குது, ஒரு சைடு தான் க்ளோஸ். ஓப்பனில் இருக்குது அப்படின்னா எப்போவுமே அந்த இடத்துல ஆன்டி நோடு இருக்குன்னு அர்த்தம். க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நோடு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ பாருங்க, ஸோ இது ஒரு நோட், இது ஒரு நோட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கேப் என்னது? விச் இஸ் லாம்டா பை 2. ஸோ இந்த நோடு இங்கே ஒரு ஆன்டி நோட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கேப் லாம்டா பை 4. அப்போ லாம்டா பை 2 பிளஸ் லாம்டா பை 4 இஸ் ஈக்குவல் டு லென்த், டோட்டல் லென்த் L. ரைட்? அப்போ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா 3 லாம்டா பை 4 இஸ் ஈக்குவல் டு L அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ L வேணும் அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 4L டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா F இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை 4L இன்டூ 3 அப்படின்னு கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 4L டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இவன் ஒன்று எச்சா பண்ணுறான் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? 3 டைம்ஸ் ஆஃப் யுவர் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் யுவர் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கிடைக்கும். புரியுதா பசங்களா? அண்ட் இந்த 3 டைம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை 3 டைம் எழுதுறதுக்கு பேர் தேர்ட் ஹார்மோனிக்ஸ். இதுவே ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை நான் 5 டைம் எழுதுனேன்னா 5th ஹார்மோனிக். இதுவே ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை நான் 7 தடவை எழுதுனேன் அப்படின்னா 7th ஹார்மோனிக் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஸ்டடி. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு லேர்ன். ஸோ நான் இந்த ஒரு க்ரைட்டீரியா பார்த்துடலாம். இது என்னது? நோட்லேருந்து நோடு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் லாம்டா பை 2. இதுக்கும் லாம்டா பை 2, இதுக்கு லாம்டா பை 4. அப்போ லாம்டா பை 2 பிளஸ் லாம்டா பை 2 பிளஸ் லாம்டா பை 4 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லென்த் L. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? தட் வில் பி 5 லாம்டா டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு Lன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி வில் பி ஈக்குவல் டு 5 இன்டூ V டிவைடட் பை 4L. அப்போ இது என்னது பசங்களா? நம்மளுக்கு 5th ஹார்மோனிக்ஸ். இது வந்து என்னது? நம்மளுக்கு 5th ஹார்மோனிக். 5 டைம்ஸ் ஆஃப் யுவர் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இன்னொரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 300 அப்படிங்கிறத. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 100 அப்படின்னு எழுதலாமா? 100 அப்படிங்கிறது என்ன? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது? தேர்ட் ஹார்மோனிக். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? திஸ் இஸ் யுவர் தேர்ட் ஹார்மோனிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் யுவர் தேர்ட் ஹார்மோனிக் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே. ஸோ ஓவர்டோன்னா என்னது, ஒன்று எச்சா பண்ணுறது. ஹார்மோனிக்னா எத்தனை டைம் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா? அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்க பாருங்க நம்மளுக்கு ஒரே ஒரு வேவ் தான் இருக்கு. ஸோ தட் இஸ் யுவர் ஃபண்டமெண்டல். இங்க 2 இருக்கா? ஸோ தட் மீன்ஸ் 2 ஹார்மோனிக். இங்க வந்து 3 இருக்கா? 3. இங்க 4 இருக்கா? அப்ப 4. அதுவே 5 இருந்துச்சுன்னா 5th ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? யூ பீப்பிள் கேன் மெமரைஸ். ஓகேவா? யூ பீப்பிள் கேன் மெமரைஸ். அப்ப பாருங்க. ஸோ ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். ஒரே ஒரு டைப். ஸோ இது வந்து என்னது, தேர்ட் ஹார்மோனிக். செகண்ட் ஹார்மோனிக் இங்கே கிடையாது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், 2 ஹார்மோனிக் கிடையாது. 2 ஹார்மோனிக் இல்லை, 4 ஹார்மோனிக் கிடையாது. எல்லாம் ஆட் நம்பர்ல தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஓவர் டோன் அப்படின்னா 5th ஹார்மோனிக். செகண்ட் ஓவர் டோன்னா என்னது நம்மளுக்கு, 5th ஹார்மோனிக். செகண்ட் ஓவர் டோன் 5th ஹார்மோனிக். இதுவே ஃபிக்ஸ்ட் அட் 1 end. ஓகேவா? ஸோ இது எல்லாம் மேம் சப்போஸ் எனக்கு சில டைம் கொஸ்டின்ல ஹார்மோனிக்ஸ்னு கேட்குறாங்க, இல்லை அப்படின்னா ஓவர் டோன்னு கேட்குறாங்க, இல்லை சில டைம் மோட் பிரின்சிபல் மோட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் எப்படி மேம் நான் கண்டுபிடிச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்ககிட்ட இருக்கும். ஸோ ஃபாலோ தீஸ் ஃபார்முலாஸ். ஃபாலோ தீஸ் ஃபார்முலாஸ். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? எப்படின்னு பாருங்க. ஒருவேளை ஃப்ரீக்வன்சி nth மோட், இந்த n வந்து 3ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா மோட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு. 2n - 1 × v divided by 4n. அதுவே ஓவர் டோன், செகண்ட் ஓவர் டோன், தேர்ட் ஓவர் டோன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2n + 1 divided by 4l அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே. ஹார்மோனிக்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்க என்ன இருக்கோ அதுவே இங்கேயும் இருக்கலாம். ஹார்மோனிக்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ தேர்ட் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னா 3vl divided by 4l அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ வாட் யூ பீப்புள் ஹேவ் டு டூ, அட்லீஸ்ட் இதையாச்சும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மோட்னு கேட்டாலும் சரி, இல்லை ஓவர் டோன்னு கேட்டாலும் சரி, இல்லை வந்து ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு கேட்டாலும் சரி, நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஃபைன். ஸோ நவ் the next criteria is both end fixed. ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸடாக இருக்கும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, this is your open. இதுக்கு முன்னாடி என்ன ஹார்மோனிக்ஸ் படித்தோம்? this is your closed organ pipe. இது வந்து open organ pipe. organ pipe. ஓகேவா? அப்ப இதோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா v divided by 2l. அங்க 4l, இங்க 2l. இப்படி ஓப்பனா இருக்கும். ரெண்டு சைடுமே இப்படி ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்ட் அட் போத் எண்ட்ஸ்னாலும் ஆர்கன் பைப்புனாலும் ஒன்று தான். ரெண்டுத்துலேயும் ஃப்ரீக்வன்சி ஹார்மோனிக்ஸ் கேட்குறாங்கன்னா சேம் அதே தான். அண்ட் ஃபார்முலாஸ் இங்கே இருக்கு பாருங்க. அப்போ nth மோட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. இஃப் தேர் ஆஸ்கிங் ஃபார் nth மோட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் nv divided by 2l. ஓகே. ஸோ ஹார்மோனிக்ஸும் சரி மோடும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே இதுதான். ஓவர் டோன்னு கேட்டால் மட்டும் அங்கே ஓவர் டோனுக்கு என்ன பண்ணணும், 2n + 1 divided by 4l அப்படின்னு எழுதணும். இங்கே n + 1 divided by 2l அப்படின்னு எழுதுறோம். ஓகே. ஸோ பசங்களா, இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே sit for half an hour and prepare your formula sheet. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஈஸியாக இருக்காது. it won't be easier. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கும் சரி போத் எண்ட்ஸ் க்ளோஸ்டுக்கும் சரி நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஹார்மோனிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை உங்களுக்கு ரொம்ப வந்து நான் ஈஸி பிசி 11 ஸ்கியூஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். அதனால எல்லாரும் சாட்ல ஒரு கூல் டர்மி கூல் போடுங்க பார்க்கலாம். Fine. So now the next topic of discussion is liquid column experiment and end correction. ஓகேவா? end correction அப்படிங்கிறது நிறைய வந்து எதில் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேயில் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இங்கே. ஓகே. ஸோ அந்த லிக்விட் காலம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் யுவர் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் அப்படின்னா சவுண்டு வர்றது, டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு வர்றது, அதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ். ஓகே. ஸோ இங்கே இந்த லிக்விட் காலம்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஃபுல்லாக ஒரு லிக்விட் இருக்குது, ஃபுல்லாக ஒரு டம்ளர் எடுத்து அதில் நான் ஃபுல்லாக லிக்விட் ஃபில் பண்ணி வச்சுட்டேன்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டியூனிங் ஃபோர்க்கை வச்சு அதில் ட்வைங் அப்படின்னு ஒரு சத்தம் வந்து உருவாக்குறேன். அப்போ அந்த சத்தம் உருவாகிறப்ப வேவ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், வேவ்ஸ் வில் பி ட்ராவலிங். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், டம்ளரில் கீழே லைட்டாக ஒரு ஹோல் ஒன்று போட்டு தண்ணியை வெளியே எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ அப்படி தண்ணி குறைஞ்சிட்டே வருது. அப்போ தண்ணி ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு குறையிறப்ப எனக்கு ட்வைங் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. நான் அனுப்பிச்ச சவுண்டு வேவ் எனக்கு அப்போ தான் கேட்குது. மறுபடியும் இன்னும் அப்படியே தண்ணி குறைஞ்சிட்டே வரப்ப மறுபடியும் ஒரு லென்த்தில் ட்வைங் அப்படின்னு சவுண்டு வருது. ஸோ அந்த சவுண்டு வர இடத்துக்கு பேர் தான் ரெசனன்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த சவுண்டு வர இடத்துக்கு பேர் தான் என்னது, நம்மளுக்கு ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு டைம் சவுண்டு வரப்ப L1 அப்படிங்கிறதுல சவுண்ட் எங்கே கிரியேட் ஆகுது, நம்மளுக்கு நோடில் கிரியேட் ஆகுது. இங்கே பாருங்க. ஸோ இந்த நோடு கம்ப்ளீட்டாக அந்த நோடு வந்து ஆகிறப்ப தான் நம்மளுக்கு ஒரு லென்த். ஓகேவா? இந்த லென்த்தில் எனக்கு ஃபஸ்ட்டு ட்வைங்னு ஒரு சவுண்டு கேட்குது. மறுபடியும் அடுத்தது L2 அப்படிங்கிறதுல மறுபடியும் ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ இதை வச்சுட்டு இந்த வேவோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த வேவோட வெலாசிட்டி என்னவாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குது, வேவ் லென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஜென்ரலாக ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 2 இன்டூ ஃப்ரீக்வன்சி இன்டூ L2 மைனஸ் L1. நெகட்டிவ் வரக்கூடாது, ஸோ பெரிய வேல்யூவை முன்னாடி போட்டுக்கோங்க. நெகட்டிவ் வரக்கூடாது, ஸோ பெரிய வேல்யூவை முன்னாடி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ பெரிய வேல்யூவை முன்னாடி போட்டுக்கோங்க. அண்ட் இது என்ன ஹார்மோனிக்ஸ், இது தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ். எஸ் ஆர் நோ, திஸ் இஸ் யுவர் தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ், ரைட்? இது வந்து என்னது, இது நம்ம ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹார்மோனிக் ஃபண்டமெண்டல் இது, கரெக்டா? ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஓவர் டோன், ரைட்? அப்போ இந்த மாதிரி கம்பேரிசனை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒருவேளை வேவ் லென்த் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த ஃப்ரீக்வன்சி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா V/F is equal to 2 into இப்படி கிடைக்கும். அண்ட் இது என்னது நம்மளுக்கு, that is your wavelength. ஸோ வேவ் லென்த்தும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ வேவ் லென்த்தும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், மற்றபடி பெருசாலாம் எதுவும் வேண்டாம். அண்ட் now the next topic of discussion is that is your end correction. ஸோ அடுத்த டிஸ்கஷன் என்ன அப்படின்னா எண்ட் கரெக்ஷன். என்ன மேம் இந்த எண்ட் கரெக்ஷன், எதுக்கு தான் மேம் இந்த எண்ட் கரெக்ஷன் அப்படின்னா, லிசன், இங்க எல்லாம் காட்டுறாங்க இல்லையா இந்த மாதிரி. ஸோ நோடு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருது. ஆன்டி நோடு வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம டம்ளரோட லென்த்தை விட கொஞ்சம் தாண்டி இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? நம்ம டம்ளரோட ஹைட்டுக்கே அது ஆன்டி நோடு இருக்காது. டம்ளரோட ஹைட்டை தாண்டி கொஞ்சம் அதிகமாகவே ஆன்டி நோடு இருக்கும். கொஞ்சம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு அதிகமாகவே கொஞ்சம் ஆன்டி நோடு இருக்கும். ஓகேவா? அப்போ இதைத்தான் வந்து நம்ம எண்டு கரெக்ஷன் அப்படிங்கிறோம். இதைத்தான். அப்போ இந்த வேவோட எக்ஸாக்ட் வேவ் லென்த் எல் கிடையாது, இதிலிருந்து இது வரைக்கும் தான் அதோட ஒரிஜினல் லென்த், அதான் அதோட எஃபெக்டிவ் லென்த். அப்போ எஃபெக்டிவ் லென்த் அப்படிங்கிறது என்னது, L1 + E. இது ரெண்டுத்தையும் இது பண்ணால் தான் ஒரிஜினலான இந்த வேவோட லென்த் கிடைக்கும். அப்போ தான் என்ன கிடைக்கும் பசங்களா, நம்மளுக்கு ஒரிஜினல் வேவ் லென்த் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரிஜினல் வேவ் லென்த் கிடைக்கும். புரியுதா? ஸோ தென் ஒன்லி யூ வில் பி கெட்டிங் ஒரிஜினல் வேவ் லென்த். அப்போ ஒருவேளை ஓப்பன் ஆர்கன் பைப்பாக இருக்கு அப்படின்னா, ஒருவேளை திஸ் இஸ் அ ஓப்பன் ஆர்கன் பைப்பாக இருந்துச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் லென்த் வில் பி ஈக்குவல் டு L + 2E. E அப்படிங்கிறது எண்ட் கரெக்ஷன், எண்ட் கரெக்ஷன் அப்படிங்கிறது 0.6 into R. R அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் யோர் டம்ளர் ஆர் கிளாஸ், ரேடியஸ் ஆஃப் யோர் டம்ளர் ஆர் கிளாஸ். ஓகேவா? ஸோ ப்ளஸ் இதுவே க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பாக இருக்கு, க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பாக இருக்கு அப்படின்னா L + E. அவ்வளோதான், L + E, L + E. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆர்கன் பைப் என்னது, போத் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, போத் ஃபிக்ஸட் எண்ட்ஸ். இது என்னது, ஒன் எண்ட் ஃபிக்ஸட், ஒன் எண்ட் ஃபிக்ஸட். ஓகேவா? திஸ் இஸ் ஒன் எண்ட் ஃபிக்ஸட், அதனால மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ நான் the very 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 difficult topic, அதாவது டாப்லர்ஸ் எஃபெக்ட்லாம் நிறைய பேர் இதில் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த பீட்ஸில் வந்து எக்கச்சக்க பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க பசங்களா. அது ஏன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. அண்ட் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரிக்கும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ட்ரிக் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேசிக்ஸ் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரிக்கை நம்ம நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த ட்ரிக்கை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் படிக்கிறப்ப சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? அப்போ கவனிச்சுக்கோங்க. த பீட்ஸ் அப்படிங்கிறது என்னது, நத்திங் பட் யோர் ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்ட், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட், நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் பர் செகண்ட், அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்,
ரெண்டு டிஃப்ரெண்ட் வேவ்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் வேவ்ஸ். ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னா ஒரே மாதிரி வேவ்ஸ். இப்போ டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வேவ்ஸ். சோர்சஸ் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி வேறு மாதிரி இருக்கும். ஓகே, எஸ் ஆர் நோ? ஸோ ஒரு வேவ் வந்து 700, இன்னொரு வேவ் வந்து 706. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து எடுக்கிற வேவ்ஸை ஒன்னோட ஒன்று நான் சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுற பசங்களான்னா, ஒன்னோட ஒன்று சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன். அப்போ ஒன்னோட ஒன்று நான் சூப்பர் இம்போஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எல்லாமே சூப்பர் இம்போஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அப்போ ஒரு புது விதமான வேவ் கிடைக்கும். அந்த வேவ் எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து 706 பீட்ஸ், 706 பீட்ஸ், இன்னொன்று 700 பீட்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியை நான் வந்து ஒன்றா வந்து மெர்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 பீட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். 6 பீட்ஸ் பர் செகண்ட். எனிதிங் பர் செகண்ட் அப்படிங்கிறது தட் இஸ் ஆர் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 6 ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கும். அப்போ 6 ஃப்ரீக்வன்சிஸ்னால் என்னது? 6 டைம்ஸ், 6 டைம்ஸ் நம்மளுக்கு சைக்கிள் ஒரு செகண்டில் போகுது. அப்போ 6 மேக்ஸிமம் இருக்கும், 6 மினிமம் இருக்கும். எஸ் ஆர் நோ? ஸோ யூ வில் பி கெட்டிங் 6 மேக்ஸிமாஸ் அண்ட் 6 மினிமாஸ். அப்போ இந்த 6 மேக்ஸிமம் அப்படிங்கிறப்ப தான் வந்து நம்மளுக்கு டக் 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 ட்வைங் 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 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சவுண்டு கேட்கறது. மினிமாஸுங்கிறப்ப இப்போ சவுண்டு கேட்காது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமாஸில் நம்மளுக்கு சவுண்டு கேட்கும். டக் 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 அப்படி ட்வைங் 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 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சவுண்ட்ஸ் கேட்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பீட்ஸ். தீஸ் ஆர் பீட்ஸ். அப்போ பீட்ஸ் அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் நத்திங் பட் ஹையர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் த லோயர் ஃப்ரீக்வன்சி, த மாடுலஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணாலும் சரி ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அப்போ இதில் இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப், ஒரு மேக்ஸிமாக்கும் இன்னொரு மேக்ஸிமாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப். அது எப்படி இருக்காதுன்னா இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்காது, இப்படி இருக்கும். ஸோ முதல்ல ஒரு 3 மேக்ஸிமா இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 3 மினிமா இருக்கலாம். அந்த மாதிரி மிக்சடாக இருக்கும், மியூசிக்கல் டோன்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால தான் சில டைம் பார்த்தீங்கன்னா ட்ரம்மு வேகமாக சவுண்டு கேட்கும் மியூசிக்கில், சில டைம் சவுண்டே கேட்காது. உடனே அதுக்கு வாசிக்கலை மேம் அப்படின்னு சொல்லாதீங்க. தட் மீன்ஸ் அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி மெர்ஜ் பண்ணுறப்ப மேக்ஸிமாவில் இருக்கிறது தான் நம்மளுக்கு கேட்கும், மினிமாவில் இருக்கிறது கேட்காது. ஓகேவா? அப்போ ரெண்டு மேக்ஸிமாவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 divided by the beats, 1 by beats, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் பீட்ஸ். ஓகே, 1 divided by f1 minus f2 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். 1 divided by f1 minus f2ங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். புரியுதா பசங்களா? அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ஒன் ஷாட்டுக்கு நியூமரிக்கல் சால்வ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அந்த நியூமரிக்கல்ஸ் அப்போ இதோட எக்ஸாக்ட் ஒரு சூப்பரான ட்ரிக் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் இந்த ப்ராப்ளம் யாருமே தப்பு பண்ண மாட்டீங்க பசங்களா, அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த யூனிட்ஸ், இந்த ஒன் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிருக்கணும், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருக்கணும். ஓகே, எவ்ரிதிங் ஷுட் பி டன் பை திஸ் டைம். ஓகே, ஸோ நவ் let's go to the numerical parts பசங்களா. PYQs நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, let's start the PYQ because we are done with your waves. ஒரு வழியா நம்மளுக்கு 11 syllabus கத்தம் ஆயிடாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் PYQ. ஸோ ஃபர்ஸ்ட் PYQ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இது NEET 2022ல கேட்டிருக்காங்க. ஸோ which is if the initial tension of a stretched wire is doubled. அதாவது முதல்ல டீன்னு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அதை 2T அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். டீன்னு இருக்குது, அதுக்கப்புறம் 2Tன்னு மாற்றிருக்கோம். தென் த ரேஷியோ ஆஃப் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ இனிஷியலுக்கும் ஃபைனல் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அப்போ வெலாசிட்டிக்கும் டென்ஷனுக்கும் என்ன கனெக்ஷன்? we know velocity of a string is equal to root of tension divided by nu. அப்போ that means nu is constant. So I can say V initial is directly proportional to root of tension initial. Right? அதுவே V final is directly proportional to 2 times of tension initial. கரெக்டா? அப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இது ரெண்டுத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ V initial by V final is equal to root of VI divided by root of 2I. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ தட் மீன்ஸ் 1 divided by root 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 is to root 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி.
So the answer is going to be option D. 15 secondsல போட்டு முடிச்சாச்சு. எப்ப நம்மளுக்கு கான்செப்ட் தெரியறப்ப. அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க ஃப்ரீக்வெண்டா கேட்குறாங்க பசங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்க, தேர் ஆஸ்கிங் மோர் ஃப்ரீக்வென்ட்லி. ஓகே, ஸோ நான் நீட் 13ல கேட்டிருக்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். a wave traveling in positive x direction. ஸோ பாசிட்டிவ் x direction அப்படின்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா, இப்படி இருக்கும். a sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் அப்படின்னு இருக்கலாம், இல்லை மைனஸ் ஒமேகா டி பிளஸ் கேஎக்ஸ்ன்னு இருக்கலாம். கரெக்டா, இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று தான் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஆன்சர் கிடையாது, ஏன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ்ல டிராவல் பண்ணும். ரைட், ஸோ இந்த மூணுத்துல தான் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். இந்த மூணுத்துல தான் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். என்ன கேட்டுட்டாங்க, y direction as 1 meter. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க, they have given x is equal to 1 meter. ஓகேவா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேவ் லென்த் இஸ் கிவன் பை 2 பை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி, ஸோ 1 மீட்டர் டிராவல் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாம்டா வந்து 2 பைன்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி இஸ் கிவன் ஆஸ் 1 பை பை ஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ சால்வ் பண்ணிடலாமா. ஸோ வி பீப்புள் நோ ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்போ y is equal to, so 1 meter அப்படிங்கிறது என்னது, that is your amplitude, that is your amplitude. So a is equal to 1 meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So sin ஒமேகாங்கிறது என்னது, ஒமேகா is nothing but 2 pi f. fக்கு பதிலா 1 by pi substitute பண்ணோம் அப்படின்னா pi pi cancel ஆகி 2னு மட்டும் கிடைக்கும். So 2t minus லாம்டாங்கிறது என்னது 2 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ k is equal to 2 pi by lambda which is 2 pi divided by 2 pi. ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1x. So the perfect answer is option B. So the perfect answer is option B. ஓகேவா, அப்போ ஈஸியாக சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can identify your answers. And now the next question of discussion is, இது வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 1998ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஆதிகால கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். a standing wave having 2 nodes and 3 nodes and 2 antinodes அப்படின்னா இப்படி இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ 3 நோட்ஸ் இருக்கு, 2 ஆன்டி நோட்ஸ் இருக்கு. இஸ் ஃபார்ம்டு பிட்வீன், இதெல்லாம் எதுக்கு நடுவில் ஃபார்ம் ஆயிருக்கா, 1.21 ஆங்ஸ்ட்ராங்ல ஃபார்ம் ஆயிருக்கு. தென் த வேவ் லென்த் இஸ் சில்லி ஒன், இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட வேவ் லென்த். கரெக்டா, இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட வேவ் லென்த். அண்ட் இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஆங்ஸ்ட்ராங்லேயே கொடுத்துட்டாங்க, விச் இஸ் நத்திங் பட் த வேவ் லென்த். ஸோ நம்ம இதில் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண தேவையில்லை, சிம்பிளாக ஆன்சர் எழுதினா போதும். 1.12 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேவ் லென்த். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அனலைஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் ஷாட்ஸை லைட்டாக எடுத்துக்காதீங்க பசங்களா. ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். மறக்காமல் இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை முடிச்சு என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு யோவோட. அப்போ தான் அடுத்த ஒன் ஷாட் உங்கள் கைக்கு கிடைக்கும். திஸ் இஸ் யோர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, ஸோ இதோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராமில் வந்து கிடைக்கும். ஓகே, டெலகிராமில் கிடைக்கும், வாட்ஸ்அப்பில் கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பசங்களா, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யார் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக யார் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலையோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் ஃபைனலி தேங்க்யூ so much for your time and patience. டெஃபினட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஏன்னா 11th முடிச்சிட்டோம். இனி 12th ஒரு 5 டாபிக்ஸ் பேலன்ஸ் இருக்கு, அதையும் சீக்கிரமா நம்ம முடிச்சிடலாம். ஸோ be with us, be with me. உங்களோட சப்போர்ட் தான் என்னோட எனர்ஜி. அண்ட் give your support, டெஃபினட்டா I will give it triple the times, 5 times greater. ஓகே, இன்ஃபினிட்டி டைம்ஸ் உங்களுக்கு அது ரீச் ஆகும் பசங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி டே. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒன் ஷாட்டில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? See you everyone.